அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஆம், இன்றைய வகுப்பில் நேற்று நாம் எதை தொடங்கி பேசிக் கொண்டிருந்தோமோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்க்கலாம். அதில் முக்கியமானது திருக்குறளில் 95வது அதிகாரத்தில் 941 மருந்து என்பதில் திருவள்ளுவர் சொன்னதை சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமான செய்தியை நேற்றைக்கு சொல்ல முடியல. அதாவது மிகிரும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருவள்ளுவர் கோட்டோட திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். இதுல நேற்றைக்கு நம்ம சொன்னது, அதாவது மருத்துவ நூலோர் சொல்லும் வாதம், அந்த மூன்று வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்கின்ற வாதம், பித்தம், சிலோத்துமம் என்று சிலர் கபம், இந்த மூன்றும் மிகுந்தாலோ குறைந்தாலோ நோய் செய்யும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லப்பட்டது. அதில் இடையினூடாக மிக நுட்பமாக சொல்லப்பட்ட இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த வாதம், பித்தம், கபம் இந்த மூணு வருது. இந்த மூன்றும் எதனால் வருகிறது, இதுதான் நோய்க்கு அடிப்படை. இது அதிகமானாலோ குறைந்தாலோ நோய் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இதுதான் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டு சித்தர்கள் சொன்னதுதான். ஆயுர்வேதிக் அப்படிங்கிறது தமிழில் எழுதப்பட்ட சித்த மருத்துவம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் எழுதப்படுகின்ற பொழுது அது ஆயுர்வேதிக். ஸோ சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் ரெண்டுமே ஏறத்தாழ ஒன்று தான். மொழி வேறுபாடு அவ்வளோதான். மற்றபடி அதனுடைய மருத்துவம் அனைத்துமே சொல்லப்பட்டது. ஒரு சில இடத்துல அதை மாற்றி இருக்கலாம் இப்போ சூழலுக்கு ஏற்ப, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல அதாவது சித்தர்கள் அப்படிங்கிறதும் சித்தர்களுக்கு நம்முடைய தமிழ் மரபில் எழுதப்பட்ட முன்னோர்கள் எழுதிய அனைத்துமே அவர்கள் இப்போ பர்டிகுலராக திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாலும் சித்தர்கள் எடுத்தாலும் அவர்கள் ஆகச்சிறந்த மிகப்பெரிய தமிழ் ஆளுமை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா எந்த இடத்துலையுமே அவர்களுடைய அந்த சொல்லப்பட்ட வாசகத்தில் வார்த்தைகளில் ஒரு ஒற்றுப்பிழை கூட நம்ம சொல்ல முடியாது. இப்போ எவ்வளவுதான் ரிசர்ச் பண்ணா கூட ஒரு சின்ன பிழை கூட மறந்தும் கூட இருந்திருக்காது. ஆக அந்த அளவுக்கு மிக நுட்பமாக மிகப்பெரிய தமிழ் ஆளுமை உடையவர்களாக சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த இதில் சொன்னதுல இது முக்கியமான செய்தி, வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றும் இருக்குது. இந்த மூன்றும் வருவதற்கு என்ன காரணம், இதுதான் பேஸ். இதை நீங்க கரெக்டா இது மட்டும் பொடிச்சுக்கிட்டு இந்த கோட்ல இருந்து ஒருத்த மூவ் ஆனீங்கன்னா எல்லா டிசீஸுக்குமே இதுல சில சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா அடிப்படை காரணம், ஒரு நோய்க்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது இதனுடைய தன்மை. அடிப்படை பேஸ் எந்த டிசீஸ் இருந்தாலும் அதோட பேஸ் இதுதான் காரணம். இந்த ரூட்ல இருந்து நீங்க டேக் ஆஃப் எடுத்தீங்கன்னா அது அப்படியே போகும்போது அதோட எக்ஸ்பான்ஷன் தான் அந்த டிசீஸ். அப்போ அங்கேருந்து படிப்படியாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னா இது 100% கியூர் பண்ண முடியும். இது மருத்துவ ரீதியாக மருந்து ரீதியாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று பேஸுங்கிறது கர்மாங்கிறது இன்னொன்று. பட் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இதன் உள் ஊடாக இருக்கின்ற செய்தி எப்படின்னா, இந்த வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றும் ஏன் கூடுது ஏன் குறையுது அப்படிங்கிறதுக்கான செய்தி உணவும் செயலும் மிக நுட்பமானது. உணவும் செயலுங்கிறது மிக மிக முக்கியமானது. அப்போ நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவு, நம்ம என்ன உணவு சாப்பிடுகிறோம், என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த உணவு அப்படிங்கிறது எப்படி செய்யப்படுகிறது, செய்யறவங்களோட அந்த ஃப்ரீக்குவன்சியும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளால வீட்டில் தகராறு இருக்கு, இவெல்லாம் வந்துட்டாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, கேட்டது கொடுக்கல, அது பண்ணல இது பண்ணல, திட்டிகிட்டே செஞ்சாங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி அட்டாக் அதில் கண்டிப்பா இருக்கும். அதை சாப்பிட்டு நம்மால் போனோன்னா என்னன்னே தெரியல, வயிற்று வலிக்க மாதிரி இருக்கு, நீ ஒண்ணுமே இல்லை வீட்டில் திட்டிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃப்ரீக்குவன்சி, இந்த உணவு இருக்கு இல்லையா, உணவு மிகச்சிறந்து. அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைய உணவு நாளைய உயிர், நேற்றைய உணவு அப்படிங்கிறது இன்றைய உயிர். அப்போ உயிருக்கும் உணவுக்கும் மிக நெருங்கிய சொந்தம் உண்டு. அப்போ உயிரையே உருவாக்குகின்ற உணவு அப்படிங்கின்ற பொழுது அதுதான் நோய்க்கும் அடிப்படையான காரணமாக இருக்கிறது. இப்போ உணவு அப்படிங்கிறது மிக முக்கியம். இது வள்ளுவர் சொல்லக்கூடிய செய்தி, அதில் உள்ளாடல் செய்தி அப்படிங்கிறது உணவு. அதை விட மிக மிக முக்கியமானது சாப்பிட்றது கூட கரெக்டு, அதை தாண்டி செயல் அப்படிங்கிறாங்க. செயல். அப்போ நீங்க சாப்பிடும்போது என்ன நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறீங்க? பெரும்பாலானவர்கள் தேர் நாட் இன் த பி பிரசன்ட், நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. அவங்க நினைச்சு சாப்பிட்றதுங்கிறது இது உயிர் நமக்கு இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற உணர்வோடு சாப்பிட்றது இல்லை.
நாளைக்கு என்ன போகணும், அடுத்தது எங்கே போகணும் அப்படிங்கிறது பேச்சு இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது அதனுடைய முழுமையான உணவினுடைய முழுமையான உயிர் சத்து உடலில் கலக்கப்படுவது இல்லை. செய்கை செயல் அப்படிங்கும்போது எந்த ஒரு செயலையும் ஆத்மார்த்தமாக பொறுமையாக மனமுன்றி செய்ய வேண்டும். பரபரப்பாகவோ படபடப்பாகவோ கோபமாகவோ அந்த வெளியில இன்டென்ஷன் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செயலை முழு மனதோடு செய்ய வேண்டும். அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க செஞ்சிட்டு இருந்தா மனமே அதை ஏற்றுக்கொள்ளாது. எது ஒன்றை மனம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேகம், அந்த கோபம், அந்த ஃப்ரீக்குவன்சி உடலில் ஏறி அது வந்து படிப்படியாக நோயாக மாறுகிறது. அப்போ ஒரு நோய்க்கு அடிப்படை காரணம் அப்படின்னு மிக தெளிவா மருந்து அதிகாரத்துல வள்ளுவர் சொல்றதுங்கிறது உணவும் செயலும் மிக முக்கியமானது. அப்போ செயல் எந்த செயல் செய்கிறோமோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு அப்படின்னா தனியாக ஒரு டைம் ஒதுக்கி வச்சு அதுக்காக கூட யோசிக்கலாம். அப்போ ஒரு வேலை அப்படின்றது அதில் முழுமனதோடு வேற எதிலும் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. இந்த இதில் முக்கியமாக நேற்றைக்கு நம்ம சொன்னதுங்கிறது நம்ம மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, எந்த மாதிரி மருந்து இங்கே கொடுக்கப்படுகிறது, சித்தர்கள் என்ன மாதிரி மருந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நவகிரக மூலிகை அப்படின்றது முடிஞ்சாலும் நோட் பண்ணிக்கங்க. நவகிரக மூலிகை அப்படின்னா சந்திரனுக்கு பலாசு, செவ்வாய் கருங்காலி, புதன் நாயுருவி, குரு அரசு, சுக்கிரன் அத்தி, சனி வன்னி, ராகு அருகம்புல், கேது தர்பை. இது வந்து நவ கிரகத்துக்கு உரியதான மூலிகை. இந்த மூலிகை சூரியன் வந்து எருக்கு 9. ஆக இந்த 9 இது தொடர்பான நோய் இப்போ இதனுடைய ஆதிக்கம் செலுத்து அஸ்ட்ராலஜியில் பார்க்கும்போது இது வரும். அந்த அளவுக்கு பியூரிஃபைடா இதுல டீப் அண்ட் டெப்தா போய் சொல்றவர்கள் இல்லை. ஆனாலும் இந்த அடிப்படையில் ஒரு நோயை அணுகின்ற பொழுது மிக துல்லியமாக அவர்களுடைய நோயை சரி செய்ய முடியும், குணப்படுத்த முடியும். ஆக நவகிரகத்தின் அடிப்படையில் கிரகத்தின் அடிப்படையில் ஒரு நோயை கண்டுபிடித்து அதற்கு சரியான மூலிகைன்னா இந்த மூலிகை கொடுக்கும். நிறைய டிசீஸ் இருக்கும். இது கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நோய் குணமடையும். அதே போன்று பஞ்சபூத மூலிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபூத மூலிகைன்னா நிலத்திற்கு 5 பஞ்சபூதத்துல நிலம் அப்படின்னா புளியாரை, நீர் செங்கன்குப்பி, நெருப்பு சிவகரந்தை, காற்று கவிழ்தும்பை, ஆகாயம் காரிச்சொரி. ஆமா காரிச்சொரி. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இது எங்க சார் இருக்கு, இதையே முதல்ல இப்பதான் கேட்கிறோம், இதெல்லாம் கேள்விப்படலை அப்படின்னா லேட்டர் ஆன் ஐ வில் எக்ஸ்பிளைன். இது வந்து இப்போதைக்கு நிறைய மூலிகைகள் வந்து அடிப்படையில் இல்லாமல் இருக்குது. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மூலிகை டாக்டர் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த மூலிகை இல்லைன்னா இந்த மாதிரியான மூலிகை அதை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த நோய் சரியாகிறது. அதை விட மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுல முக்கியமாக 48 நாட்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்றோம். 48 நாட்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்தாலோ அல்ல நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லா மெடிசனுமே சார் சொல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மண்டலம் 48 நாள் ஒரு சைக்கிள், அதுக்கடுத்து அடுத்த சைக்கிள், அடுத்து அப்படிதான் சொல்லுவோம். 48 நாள் முழுமையாக. ஏன் 48 நாள் என்று சொல்லப்படுகிறது என்றால் நவக்கிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27 கூட்டினா 48 நாள். இந்த 48 நாட்களில் ஒருவர் பிறந்த கிரக அமைப்பு வந்துவிடும், அதனுடைய ராசி அதுல வந்துடும், நட்சத்திரம். இந்த ராசி நட்சத்திரம் அவர்கள் பிறந்ததோடு தொடர்புடைய அந்த நேரத்தில் அந்த ஃப்ரீக்குவன்சில ஒருவர் எதை எடுத்துக்கொண்டாலும் அது பரிபூரண குணத்தை நோக்கி செல்லும், அல்லது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நோக்கி அது கடத்தி செல்லும். அதுதான் இந்த 48 நாளுடைய மிகப்பெரிய முக்கியம். இந்த 48 நாட்கள தொடர்ச்சியாக அதை பத்தி நினைச்சிட்டுன்னா அந்த அந்த பர்த்தோட ஃப்ரீக்குவன்சில ஏதாவது ஒரு அலைன்மெண்ட்ல அந்த 48 நாட்குள்ள கம்பல்சரி ஒரு சைக்கிள்ல வந்துருவாங்க. அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சில நீங்க வந்து டியூன் அப் ஆயிட்டீங்கன்னா நீங்க எதை நினைச்சு ஒரு வேலை செய்யறீங்களோ 100% அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். அப்போ இந்த நட்சத்திரங்கள் இருக்குல்ல, நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மிகச்சிறந்த அகத்தியர் சித்தர்களுடைய அருளிய மிகச்சிறந்த குறிப்பு, மூலிகை குறிப்பு. மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷத்தோட நட்சத்திரம் மேஷ ராசி, மேஷ ராசிக்கு நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்போ அந்த அஸ்வினி மேஷத்தில் அஸ்வினி ராசியில்
அவர்களுக்கு எடுத்துக்கொள்ள இந்த நோய் உள்ளவர்கள் அல்லது இந்த ராசி உள்ளவங்க அப்படின்னா இந்த மாதிரியான நோய் வரும். அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூலிகைங்கிறது எட்டி. அடுத்தது பரணி, பரணி நட்சத்திரத்துல நெல்லி. அடுத்தது கார்த்திகை அப்படிங்கிறது அத்தி. ரிஷபம், ரிஷப ராசியில நட்சத்திரம், நட்சத்திரம்னா இந்த கார்த்திகைங்கிறது மேஷத்துக்கும் வரும், ரிஷபத்துக்கும் வரும். அப்போ ரிஷப ராசியில கார்த்திகை, ரோஹிணி, மிருகசிரிசகம். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய மூலிகை அத்தி, ரோஹிணி மூலிகையோட ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய மூலிகை நாவல், மிருகசிரிசகம், கருங்காலி. மிதுனம், மிதுனம் ராசியில நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க 3 மிருகசிரிசகம். அது ரிஷபமும் மிதுனமும் ஒன்றாக கலந்தது. அப்போ மிருகசிரிசகம், திருவாதிரை, புனர்பூசம். இதுக்கான மூலிகை அப்படின்னா கருங்காலி, மிருகசிரிசகம் கருங்காலி, திருவாதிரை செங்காலி, புனர்பூசணம் அப்படின்னா மூங்கில். அடுத்தது கடகம். கடகத்திற்கு கடக ராசியிலிருந்து நட்சத்திரம் பார்த்தா இந்த நட்சத்திரங்கிறது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசத்துக்கு மூங்கில், பூசத்துக்கு அரசு, ஆயில்யத்துக்கு புன்னை மரம், புன்னை மூங்கில், புன்னை மூலிகை. அடுத்தது சிம்மம். சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா மகம், பூரம், உத்திரம். மகத்தோட அந்த மூலிகை மகத்தோட மூலிகை ஆள், பூரத்தோட மூலிகை பலாசு, உத்திரம் அதனுடைய மூலிகை அவுரி. கன்னி ராசி, கன்னி ராசியில இருக்கிற நட்சத்திரம், கன்னி நட்சத்திரம்ங்கிறது சிம்மத்துக்கும் கன்னிக்கும் இணையான ரெண்டுக்குமே சேர்ந்த ஒரு நட்சத்திரம். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. உத்திரம் அப்படிங்கிறதுக்கு அவுரி, ஹஸ்தம் அப்படிங்கிறதுக்கு அத்தி, சித்திரை வில்வம். இதுல துலாம், துலாம் ராசியில 3 நட்சத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம். இது வில்வம், சுவாதிக்கு மருது, விசாகம் விழா. விருட்சகம், விருட்சக ராசிக்குள்ள 3 ராசி, விசாகம் அப்படிங்கிறது விழா, அனுஷம் அப்படிங்கிறது மகிழம், கேட்டை அப்படிங்கிறது வெட்பாலை. அடுத்தது தனுசு. தனுசுல நட்சத்திரம்ங்கிறது மூலம், மா, பூராடம், ஆட்டுப்பாலை, உத்திராடம், பலாசு. மகரம், மகரம் ராசியில நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். திருவோணம் பலாசு, உத்திராடம் பலாசு, திருவோணம் எருக்கு, அவிட்டம் வன்னி. கும்பம், கும்பம் ராசியில 3 நட்சத்திரம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம்ங்கிறது வன்னி, சதயம் கடம்பு, பூரட்டாதி மா. மீனம், மீனம் ராசியில 3 எடுத்துக்கிட்டோன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, மா, வேம்பு, இலுப்பை. ஸோ இந்த ராசிகள் இந்த நட்சத்திரத்தில் இந்த மூலிகைகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் அந்த நோய் எந்த மாதிரியான சூழல் இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழலாக இருந்தாலும், நோய் அப்படிங்கிற அடிப்படையில் இது பரிபூர்ணமாக நிச்சயமாக குணமடையும். அப்போ நீங்க கேட்கலாம், இது இந்தந்த ராசி இந்தந்த நட்சத்திரம் இருக்கு, இந்தந்த நோய் இருந்தால் இந்த மருந்து கொடுத்தா சரியாயிடும். ஆனால் நம்மளுக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் நீக்க மர சுகர் இருக்குது. இதை யாருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்குமே சுகர் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் தான் வள்ளுவர் சார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவர் சொல்லியிருக்கிறது. இப்போது எல்லாருக்குமே சுகர் இருக்கும். பட்டு சுகர் எப்படி வந்ததுங்கிறதுக்கான ரீசன் இருக்கு. அந்த ரீசன் அப்படின்னா சிலருக்கு சாப்பிட்றதுனால வரும், சிலருக்கு சாப்பிடாதனால வரும், சிலருக்கு கோவப்படுறதுனால வரும், சிலருக்கு எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுனால வரும், சிலர் வேகமாக இருக்கிறதுனால வரும், சிலது ட்ரெடிஷ்னலாக வரும், சிலது உள்ளுக்குள்ள மன அழுத்தத்தினால வரும், சிலர் நீண்ட அதிக நேரம் தூங்கினால வரும், தூங்காமல் இருந்தாலும் வரும், ப்ரெஷராக வரும். அப்போது ஏறத்தாழ எனக்கு தெரிந்து சுகர் இந்த சர்க்கரைன்னு வருவதற்கான காரணங்கள் மட்டுமே அலோபதியில் சொல்லப்பட்ட காரணங்கிறது நூற்றுக்கணக்கான காரணங்கள், அதில் 52 ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க இந்த ரீசனால் வரலாம். அப்போது அதற்கான காரணம்னு எடுத்துங்க இல்லையா, அந்த காரணம் என்பது இந்த நட்சத்திரத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். அப்போது அந்த காரணத்தை அதனால தான் டாக்டர்கிட்ட பேசும்பொழுது
ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி ஹோமியோபதியில் யார் பேசினாலும் இட்ஸ் ஏ ரியாலிட்டி பர்சன். ஹோமியோபதினா குறைந்தபட்சம் ஒரு பேஷண்ட்ட அவங்க 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது பேசுவாங்க. பேசிட்டு இது ஏன் அது ஏன் இதுக்கு முன்னாடி இருந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய மூலம் அப்போ பேஸ் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அவருடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அவருடைய வேலை எப்படி இருக்கிறது, அவருடைய தன்மை எப்படி இருக்குது, இது எல்லாம் அறிந்து அவர்களை முழுமையாக டயக்னைஸ் பண்ண பிறகு அதன் பிறகு அந்த மூலிகை அல்லது மருந்தை ஒரு செலக்ட் பண்ணாலே ஹோமியோபதிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி இருக்கிற மெடிசனில் எக்ஸ்ட்ராடினரி மெடிசன். அதை 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 ஃபைன் டியூன் பண்ணி டயக்னைஸ் மட்டும் பண்ணிவிட்டு மெடிசன் கொடுத்தாங்க அப்படின்னாக்க அதிகபட்சமாக 1 வாரத்தில் சரியாயிடும். ஒரே டோஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் 2வது தடவை அவசியம் இல்லை. ஒரு ஆகச்சிறந்த மருத்துவனாக ஹோமியோபதியில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும். அந்த மூலம் இதுதான் இவங்களுக்கு காரணம். அப்படின்னா தலைவலி அப்படின்னா தலைவலி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அதுக்கான மூலம் இந்த காரணத்துக்கான காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த மெடிசன் கொடுத்தா உடனே சரியாகும். அதுக்கான சிறந்த மூலிகைகள் தான் இது. ஏன் இவ்வளோ தூரம் இந்த மூலிகையை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் இங்கேருந்து சொல்லப்படுகிறது. நம்ம இங்கே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறது 100% இங்கே வந்து அனைத்தும் சரி செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. அது வந்து டிவைனோட அந்த பிளெஸ்ஸிங், அந்த கிளென்சிங் அண்டு கிளியரன்ஸ் ஆஃப் த கர்மாவை சரி செய்ய முடியும், அனைத்தும் சரி செய்யப்படும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மருந்து மூலமாக சரி செய்யப்பட்டதில்ல அதுவும் நடக்கணும் இல்லையா? அப்போது ஒரு மருந்து எப்படி கொடுக்குன்னா இத்தனை மூலிகைகளும் எடுத்து சேர்க்கப்படுகிறது. யாருக்கு என்ன? அப்போது இப்போ சொல்கிறீங்களா ஏன் டிலே ஆகுது, உடனே கொடுக்கலன்னா அவ்வளோ சீக்கிரமாக மற்றவர்கள் கொடுக்குன்ற மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் இந்த மருந்து கொடுத்துட முடியாது. அப்போது அவங்க பேசிட்டு அப்போ அந்த நட்சத்திரம் ராசி இது முக்கியம். ரொம்ப நட்சத்திர ராசி அப்படிங்கிறது முக்கியம். அது சப்போஸ் கொடுத்தாக்க அவர்கள் சொல்கிறது நிறைய பேர் கொடுக்குறதுல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் டாக்டர். அவங்க போடுறாங்க. ஆக்சுவலி அது கிடையாது. அதனால தான் சில டைம்ஸ் ஃபோட்டோ அனுப்புறது. அந்த ஃபோட்டோவில் ஃபேஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃபேஸ் ஃப்ரீக்வன்சியில் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது அந்த ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் மெடிசன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த மூலிகைகள் அனைத்தும் எடுத்து சேர்த்து இது அவர்களுக்கு என்ன டிசீஸு அப்படிங்கிறதும் அண்ட் அஸ் வெல் அஸ் ஏ ரியல் அஸ்ட்ரோ மெடிக்கல் யார் இருக்காங்களோ, அதாவது சித்த மருத்துவத்தில் அஸ்ட்ராலஜி படிக்கிறது அப்படிங்கிற ஜோதிடம் படிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான கலையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்க இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரி செய்வோம். ரியல் டாக்டர், ஒரு உண்மையான மருத்துவர், ஆகச்சிறந்த மருத்துவர்னு யாரை சொல்ல முடியும் அப்படின்னா எந்த மருத்துவர் ஒருவரை பார்த்து ஒரு நோயாளி வர்றாங்கன்னா நோயாளிகிட்ட உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கவே கூடாது. உங்களுக்கு என்ன பண்ணுது சொல்லுங்கன்னா அது எல்லாருமே கேட்கலாமே. எனக்கு தலைவலி தான், ரைட்டு தலைவலிக்கு தான், வயிற்று வலி, வாந்தி வருது, பேதியாகுது, ரைட்டு ஓகே. அது ஆட்டோமேட்டிக்காக யார் வேணாலும் படித்தவங்க எடுக்கலாம். டாக்டர் அவசியம் இல்லை. தலைவலிக்கு தான் அந்த மருந்து அனாசினை போடு, நோவால்ஜினை போடு, இதுன்னு போட்டு எழுதி உடனே கொடுக்கலாம். இது டாக்டருக்கு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது இந்த நோய் அப்படின்னா இந்த லிஸ்ட்டு, இதுக்கு இந்த மருந்து இருக்குது, எடுத்து கொடுத்துடலாம். அப்போது ஒரு ரியல் மருத்துவம் இப்போ அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷன் மாறி இருக்கு. பட் அப்படி சொன்னால் கூட அதுக்கு கரெக்டான மருந்து கொடுக்குறதே பெரிய விஷயம். இவ்வளவும் சொல்லி எழுதி இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா அந்த மருந்து கரெக்டாக கொடுத்து அதை சரி செய்யுங்கிறதே பெரிய விஷயம். பட் ரியாலிட்டி ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் அப்படின்னா அந்த நோயாளிகிட்ட நோயை பற்றியே கேட்கக்கூடாது. அவர்களை பார்த்தாலே டயக்னைஸ் பண்ணணும். டயக்னைஸ் பண்ணிட்டு கேட்கக்கூடிய கேள்வின்னா இதுக்கு முன்னே ஏற்பட்டிருந்த அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு ஆஸ் வெல் அஸ் ஃபியூச்சரில் என்ன நோய் வரப்போகுது அப்படின்னு தெரிந்தும் அதற்கும் சேர்த்து மருந்து கொடுக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த மருத்துவராக கருதப்படுவார்கள். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு இல்லை. பட் சொன்னதுக்கப்புறம் சொன்னதையாவது கேட்டு கரெக்டாக க்யூர் பண்ணுற மெடிசன் கொடுத்தாலே அவர் மிகச்சிறந்த மருத்துவராக நம்ம ஏற்றுக்கலாம். பட் டாக்டரை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். பர்டிகுலராக அருமை நண்பர் மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன வரப்போகுது, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறகு என்ன வரப்போகுதுங்கிறது முன்னாடியே டாக்டர் வந்து டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மெடிசன் முன்னாடியே கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் யாருன்னா வந்த நோய்க்கு மருந்து கொடுப்பதை விட வரப்போகின்ற நோய்க்கும் அந்த மருத்துவத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் தான் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த மருத்துவராக இருக்க முடியும். அதைத்தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அவர்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பேர் கிறிஸ்டல் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்டலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கிறிஸ்டல் எப்படி அதை சரி செய்யும் அப்படின்னா அது டீப் சென்ஸாக போனோம்னா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும், கெமிஸ்ட்ரியாக இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலும் தெரிஞ்சுங்க. இப்போ நேரடியாக வந்து
கிறிஸ்டல் எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அது எப்படி பயன்படுத்தி பயனடைந்திருக்கிறார்கள், மருத்துவத்திலும் சரி, அஸ்ட்ராலஜிலும் சரி. எகிப்து பிரமிடுகள், எல்லா பிரமிடுகளிலுமே கிறிஸ்டல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ கிறிஸ்டல் எப்படி பயன்படுத்தினாங்க, ஏன் பயன்படுத்தினாங்க, ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்கள் சொல்ல முடியும். ஹிஸ்டாரிக்கல் தாண்டி நம்ம அடிக்கடி சொல்கிறது சயின்டிஃபிக்காக வி ஷுட் நோ. அது எப்படி அந்த தன்மையை கெடுக்குது, ஒரு கிறிஸ்டல் வந்து எப்படி ஒரு டிசீஸை கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்லையா அந்த கேள்வி. நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கிறிஸ்டலுக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு இல்லையா. அது வந்து உண்மையான யதார்த்தமான கேள்வி. அப்போ அதற்கு பதில்ங்கிறது சயின்ஸ் மூலமாக சொல்கின்ற பொழுது தான் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், அந்த ஃப்ரீக்குவன்சி அனைத்தும் ஐன்ஸ்டீனோட கோட்ஸில் வந்து எக்ஸ்ட்ராடினரி கோட்ஸ் நான் அடிக்கடி பண்ணுறது, எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி. இந்த உலகம் முழுவதும் சக்தியாக நிரம்பியிருக்கிறது, ஆற்றலாக நிரம்பியிருக்கிறது. அந்த ஆற்றல் என்பது ஃப்ரீக்குவன்சியாகவும் வைப்ரேஷனாகவும் கன்வெர்ட் ஆகிறது. இந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு மாறுதோ அதை பொறுத்து தான் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ண முடியும். வைப்ரேஷன் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அட்ராக்ஷனை பொறுத்து தான், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் அட்ராக்ஷன், நெகட்டிவ்னா நெகட்டிவ் அட்ராக்ஷன்ஸ். ஃபினான்ஷியல் அட்ராக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷனாக இருந்தாலும், டிசீஸ் அட்ராக்ஷனாக இருந்தாலுமே இந்த ஃப்ரீக்குவன்சி தான் டிசைடிங் பண்ணுறது. வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படி நாம் சொல்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பட் இருந்தாலும் இந்த மூலிகை பற்றும் மருந்தை பற்றியும் குறிப்பாக கிறிஸ்டலை பற்றியும் அதோட ஃப்ரீக்குவன்சி பற்றியும் இந்த வகுப்பில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம அடிக்கடி இதை சார் கோட் பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்டல் அப்படின்ட்டு. கிறிஸ்டலோட பெனிஃபிட்ஸை மட்டும் சொல்லிட்டு இருக்கும்பொழுது அதை எப்படி அந்த கிறிஸ்டல் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, அது ஃப்ரீக்குவன்சி, அதுக்கு என்ன, வாட் இஸ் த கெப்பாசிட்டி, வாட் இஸ் த மேஜர் போர்ஷன் அபவுட் தட் சயின்டிஃபிக் ரீசன், அது பிஹைண்ட் தட் சயின்டிஃபிக் ரீசன் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதற்காக சொல்லப்படுகிறது. இப்போ ஹார்ட் அப்படின்னாக்க வேற ஒன்றும் இல்லை, ஹார்ட்டுக்கான ஃப்ரீக்குவன்சி எப்படிங்க 639. இந்த 6-3 சப்போஸ் இஃப் யூ ஹவ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நியூமரிக்கலாக போகணும், நியூமராலஜி போகணும்னு சொல்ல, நியூமரிக்கலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் டெஸ்லா வந்து சொல்லியிருப்பார். டெஸ்லாவோட நியூமரிக்கல் சென்ஸ் காட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடவுளுக்கான நம்பர், இது ஹோலி நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹோலி நம்பர் 369 அப்படின்னு வரும். அப்புறம் அதை கோட் பண்ணுறது எப்படின்னா, அதுக்காக நாங்கள் நியூமராலஜி போகணும்னு சொல்ல வரல. சப்போஸ் நீ அந்த டெஸ்லாவோட அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் இருக்கு இல்லையா, ஹார்ட்டுங்கிறது முக்கோண வடிவில் ஆப்போசிட் இப்படி போட்டிருப்பார். அந்த முக்கோண வடிவில் ஃபர்ஸ்ட் ரைட் டைரக்ஷனில் 3, 6, 9 எல்லாமே 1லேருந்து 9க்குள்ளே இருக்க நம்பர் மட்டுமே வச்சு அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கார். அப்போது அந்த ஹார்ட் ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல 3, 6, 9 இது வந்து ஹோலி நம்பர்ஸ்னு சொல்கிறார். ஏன்னா ஹார்ட் அந்த ஃப்ரீக்குவன்சி துடிக்கிறதுங்கிறது இந்த பேஸில் இருக்கும். 3, 6, 9, 6, 3, 9 இதில் இந்த மாற்றி 9, 3, 6 இந்த சுற்றி வரும். இதில் 3, 6, 9 இந்த ஃப்ரீக்குவன்சி பேஸில் ஹார்ட் துடிக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பேஸ் அதுதான். அப்போது அதை வைத்து நியூமராலஜி அதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைரக்ஷன் போட. இப்போ டிசீஸ்னால் அந்த அந்த கோணம் இப்படி மாறுது அப்படிங்கிறது அது பெரிய ரிசர்ச், அது நியூமரிக்கல் பேஸில் போகும், அது அந்த அளவுக்கு வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஹார்ட்டுக்கான ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது 639 ஃப்ரீக்குவன்சி. அதே மாதிரி லங்ஸ்க்கான ஃப்ரீக்குவன்சி 220, ஸ்ப்ளீனோட ஃப்ரீக்குவன்சி 285, கிட்னி ஃப்ரீக்குவன்சி 319.88, லிவரோட ஃப்ரீக்குவன்சி 317.83. இது மாதிரி எல்லா ஆர்கன்ஸுக்குமே ஃப்ரீக்குவன்சி இருக்குது, எல்லா ஆர்கன்ஸுக்கும் இருக்குது. இப்போது நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு கரெக்டாக எல்லாமே இயங்குதுன்னா இந்த ஃப்ரீக்குவன்சியில் அவருடைய ஆர்கன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அதில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் அல்லது லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இன்னும் ஆல்மோஸ்ட் கூடுதல் செய்தியாக லிவர் இருக்கு இல்லையா, மோஸ்ட் லிவருக்கு மட்டுமே அடுத்ததில் முடிஞ்சால் வகுப்பு எடுப்போம், டாக்டர்கிட்ட கேட்டு எடுக்கிறேன். லிவர் இருக்கு இல்லையா, லிவர் இஸ் த மெடிசினல் ஃபேக்டரி ஆஃப் அவர் பாடி. நீங்கள் வந்து லிவர் மட்டும் ஒருத்தர் வந்து 100% பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உடம்புல எந்த டிசீஸ் வந்தாலும் கவலையப்பட வேண்டாம். லிவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேண்டாம், அதுவே அடித்து தூக்கிடும். அது வந்து ஃபேக்ட்ரி. நம்ம உடம்புக்குள்ள ஒரு மருந்தை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை அப்படின்னா அது லிவர். எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை, உணவை சக்தியாக மாற்றுதல், எனர்ஜியாக எடுத்துக்குது இல்லையா, அந்த எனர்ஜியாக எடுத்துட்டு எல்லா உறுப்புகளுக்கும் அது எந்த மாதிரி தேவை, சேம் ஒரே சாப்பாடு, ஆனால் அந்த சாப்பாடுங்கிறது உடல் முழுதும் மற்ற உறுப்புகளுக்கு போகுது, முடிக்கு போகுது, தலைக்கு, கை, கால், நகம், எல்லா உறுப்புகளும் போகுது. ஆனாலும் அந்தந்த ஆர்கன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி அந்த எனர்ஜிங்கிறது மாற்றப்பட்டு அந்த உறுப்பு வளருது.
ஒரே சாப்பாடு தான். ஆனா நகத்துக்கு தனியா அதுக்கு தகுந்த மாரி அந்த செல் வளருது. கைக்கு தகுந்த வருது, முடி தனியா வளருது, கண்ணு, மூக்கு, நாக்கு இது எல்லாமே தனித்தனி முறையில வருது. இப்போ ஒரே உணவு அதுக்கு உறுப்புகளுக்கு தகுந்த மாரி அந்த செல்களை மாற்றி பிரெயினோட அது நெறைய அது பெரிய இது தனி ஆக்டிவிட்டீஸ். எப்படி வந்து இயங்குகிறது? நமக்கு தேவையான அனைத்து உறுப்புகளுக்குமான ஆற்றலை, செல்லுகளுக்கு தேவையான ஆற்றலை எப்படி நம்ம சாப்பிடுறது ஒரே சாப்பாடு தான். ஆனா எல்லாத்துக்குமாக மாற்றி கொடுக்கிறது எப்படிங்கிறது, பிரெயின்லேருந்து ஆர்டர், அந்த பிரெயின்ல கொடுக்குற அந்த ஃப்ரீக்வன்சி ஆர்டர், அந்த ஃப்ரீக்வன்சி ஆர்டரை ஏற்று லிவர் செயல்படுகின்ற விதம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அட்டகாசமா ரொம்ப சூப்பரா இருக்கும். மெடிக்கலா நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கங்க, அதனுடைய இது ரொம்ப டீப்பா இருக்கும். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மரியாதைக்குரிய டாக்டர் அருணா மேடம் ஆல்சோ இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. தவறு இருந்தால் மன்னிக்கணும். என்னுடைய குறைந்தபட்ச அறிவில ஏன்னா இப்ப நம்ம மெடிக்கலா எடுத்துட்டு போறோம். ஒரு விஷயத்த எத்திக்கலா எடுத்துட்டு போறோம்போது, இது சாப்பிடுங்க சரியாயிடும். இது செய்யுங்க அப்படிங்கிறத நான் எப்போதுமே ஏற்றுக்கொண்டதில்ல. டாக்டரும் அப்படிதான் சொல்றது. கண் மூடிட்டு இது சாப்பிடுங்க, இத வச்சுங்க அப்படின்னு இல்ல. அதுக்குள்ள என்ன எப்படி அது செயல்படுது? நம்ம குடுக்குறோம், இது சரியாயிடும் அப்படின்னா, ஆ சரி நம்பிக்கையின் அடிப்படையிலங்கிறது இன்னொரு விஷயம். அதையும் தாண்டி எப்படி அது சரியாகுற கேள்வி இருக்குல்ல, அது எதார்த்தமான கேள்வி, நியாயமான கேள்வி. அது கேட்கப்பட வேண்டும். அந்த தெளிவு ஒருத்தருக்கு உண்மையில் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக சிந்திச்சு, ஆமா இது வந்து இந்த வேலையை இது செய்யுது, இதுக்கு இந்த பவர் இருக்குது, இதுதான் இப்படி மாற்றுகிறது அப்படிங்கிற உண்மையை தன்மையை உணர்ந்து கொள்கின்ற பொழுது, ஆட்டோமேட்டிக்கா மனரீதியாக நம்ம சொல்றதை, கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கான பலன் கிடைக்கும். அதனால தான் நம்ம சொல்றது, நம்ம சொல்ற விஷயத்த அப்படியே இருக்க வேண்டாம். அதற்குள்ள இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன? அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ட்ரையா இருந்தாலும் ஐ கேன் டேக் இது கொஞ்சம் எடுக்கிறேன். இல்லைன்னா நிறைய இதில இப்படிதான் ஆக்சுவலி நான் போகணும் அப்படின்னு விரும்பினது. ஸ்டார்ட்டிங்லேருந்து வர்றவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 48 டேஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபீல்டுலயும் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் இருக்காங்களே, சார் எல்லாத்துலயும் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் இருக்காங்க. பட் நாம வந்து இப்போ வாட்டர் தெரப்பினா, வாட்டர் தெரப்பில எப்படி வந்து டிசீஸ் கியூர் ஆகுது அப்படிங்கிறது. வாட்டர் தெரப்பி இல்லாம நார்மல் மெடிடேஷன்ல எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு ஒவ்வொரு டாக்டரையும் ஒவ்வொரு இதுலயும் ஸ்பெஷலைஸ்ட்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் எடுத்துரு ஒவ்வொன்னும் எதுல எல்லாம் ஸ்பெஷலைஸ்ட் இருக்காங்க. அதை எப்படி சரி பண்றாங்க? அப்போ அதுல இருக்கக்கூடிய தன்மை என்ன? அப்ப அதுல மெடிக்கல் என்ன இருக்குது? எல்லாவற்றையுமே ஒன்றாக சேர்த்து இதுல எப்படி நாம குடுக்குறோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% மெடிக்கலா தான் எடுத்துட்டு போயிருந்தேன். இது வந்து நாம சொல்றோம், நாம சொல்றத நீங்க கேளுங்க அப்படின்னு இல்ல. ஒவ்வொரு மெடிக்கல்லயும் ஒரு ஸ்பெஷலைஸ்டையும் அவங்கள கூப்பிட்டு அப்படிதான் எடுத்துட்டு போயிருந்தோம். அதுல என்னுடைய நண்பர் வந்து யுஎஸ்ல ஒருத்தர் இருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரு வந்து ஸ்பெஷலைஸ்டு ரிசர்ச்ல சக்சஸ்ஃபுல் பெர்சன் என்னன்னாக்கா, அ குழந்தையின்மை அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு 100% நியூட்ரிஷன் ஃபுட் இயற்கையான உணவை மட்டுமே கொடுத்து நார்மல் டெலிவரிக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அது சக்சஸ்ஃபுல்லா 3 தம்பதியினர் கிராஸ்டு 50 ஏஜ். அவருக்கு வந்து 50 வயசு கடந்த ஒருத்தர். அவருடைய மனைவிக்குங்கிறது மோரோவர் 45 கிராஸ்ட் 50, 45 வயது கிராஸ் பண்ண 3 பேருக்கு வந்து வேற எதுவுமே இல்ல. அவங்க என்னன்னா எல்லாருமே குழந்தையின்மை பிறக்காது அப்படிங்கிறது சர்டிஃபைடு பெர்சன். இதோட முடிஞ்சு இது பிறக்காது அப்படின்னு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதிகளை எடுத்து அவர்களுக்கு முழுமையான இயற்கையான உணவு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அது சூப்பராக இருக்கும். இயற்கையான உணவுன்னு அப்படின்னு சொல்லும்போது கூடுதல் தகவல் அதையும் சொல்லிடுறேன். இப்போ எண்ணெய் இருக்குன்னா நார்மலாக நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் அப்படின்னு வடிவல் சொல்கிற மாதிரி கல்லெண்ணெய் இருக்கா கல்லெண்ணெய் இருக்கு. அம்மா இது நல்லெண்ணெயா? நீ கல்லெண்ணெய் தானே கேட்ட? கல்லெண்ணெய் தான் கேட்ட, அது நல்லெண்ணெய். ஆமாய்யா, நல்லெண்ணெய் வேணுமா கல்லெண்ணெய் வேணுமா? இல்லை இல்லை, நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் நல்லெண்ணெயா? நல்ல எண்ணெயா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. உண்மையில் நாம் பயன்படுத்துகிற எண்ணெய் நல்ல எண்ணெய்களா அப்படின்னா அவர் அதில் கோட் பண்ணுற எக்ஸ்ட்ராடினரி விஷயம், இது அனைவருக்குமே முடிஞ்ச உணவில் இதை பயன்படுத்துங்க. எண்ணெயை டைரெக்டாக கடையில் போய் வாங்காதீங்க. எந்த எண்ணெயுமே கடையில் வாங்கவே வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா ஐ நோ வெரி வெல். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இல்லை நான் ஸ்காலர் கிடையாது. பட் இருந்தாலும் டிபேட்டில் நாங்கள் எடுக்கும்போது தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் நம்ம டிபேட்டில் வந்து ஒரு விஷயத்தையும் எடுப்போம். அது இந்த மாதிரி உணவு சார்ந்த இதில் டிபேட் எடுக்கும்போது எண்ணெய் எப்படி தயாரிக்கப்படுகின்றதுன்னா பெட்ரோலியம் மூலப்பொருட்களில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒயிட் பெட்ரோல் அடுத்தடுத்தது தான் வருது இல்லையா? கடைசியில் இன்க்ரீஸ் த வால்யூமா, சாரி. தேங்க்யூ. இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்போ இந்த பெட்ரோலியம் மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, பெட்ரோலியம் மூலப்பொருட்களில் எல்லாத்தையும் பண்ணப்ப எண்டு பாயிண்ட் கடைசியில் இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஃபைனலாக இருக்கு இல்லையா. ஆ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். சாரி, நான் வந்து 80ல் வச்சுருந்தேன், 100ல் வச்சுருந்தேன். ஓகே, ரைட். அந்த மாதிரி பெட்ரோலியம் மூலப்பொருட்கள் இதற்கு பிறகு எதுவுமே இல்லை. கசடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெசிடியூ, கடைசி ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து டன் கணக்கில் இருக்கும். அப்படிப்பட்டதைத்தான் நாம் பயன்படுத்துகின்ற அனைத்து எண்ணெய்களிலுமே கலக்கப்படுகிறது. இது ஏற்கனவே வந்து தேங்க்யூ வெரி மச், அனைத்திலுமே கலக்கப்படுகிறது, நம்ம சாப்பிட்றதில்ல. இது வந்து இது மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள் வச்சு தான் அந்த டிபேட்டை எடுத்தேன். அதன் பிறகு அந்த பேப்பரும் அவங்க கொடுத்த பேப்பரும் அது எல்லாமே எடுத்து தான் டிபேட்டில் பண்ணும்பொழுது ரியலி ஷாக்டு. அப்போ நம்ம பெட்ரோலை குடிச்சிக்கிட்டு இருக்கோம், டேரெக்டாக சொன்னால் பெட்ரோலை குடிச்சிக்கிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா நம்ம நேரம் பறக்கணும், ஃப்ளைட் மாதிரி. அப்படி தான் பறக்கிறதுங்கிறது தான் ஈஸியாக எல்லாமே போயிடுறாங்க. அப்படிங்கிறது டிசீஸ் வந்து வானலோகம் பறக்கிறதுக்கு காரணமே பெட்ரோலை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், அப்போது எண்ணெய்ன்னு வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா பெரும்பாலுமே. ஏன்னா அதில் நீங்கள் பார்த்து தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவே 45 ரூபா கிட்டத்தட்ட விற்கிது. நம்மளும் 20 ரூபாய் 22 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கான். இது எப்படிடா தேங்காவே 45 ரூபாய்க்கு இப்படின்னாக்க, ஸோ அதில் வந்து இந்த கச்சா ரெசிடியூ, பெட்ரோல் ரெசிடியூ வந்து கலக்கப்படுகிறது. நாட் ஓன்லி திஸ், எல்லாத்துலேயுமே கலக்கப்படுகிறது. அப்படி அந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதனால் வருகின்ற நமக்கு தெரியும் நம்ம ஃபிட்னஸாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு. இது டிசீஸாக 100% டிசீஸாக கன்வெர்ட் ஆகுது. பட் அவர் வந்து சொல்கிறது குழந்தை பிறக்கு அந்த மாதிரி தம்பதிக்கு அவர் சொல்கிறதில் உணவு, நான் சொன்னேன் அதில் அது பேட்டி இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். மோர் தென் 1.5 hour கிட்டத்தட்ட இருக்குது. பட் அந்த ரெக்கார்டு என்ன அதில் போடல, எடிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கு பதில் நீங்கள் நேரடியாக ஒரு செஷன் வந்துருங்க சார் அப்படின்னா அப்புறம் வரேன்னு சொன்னார். பட் இதில் போயிட்டு இருக்கிறதுனால டைம் கிடைக்கல. ஒரு வாய்ப்பு கிடைச்சா டாக்டர்கிட்ட கேட்டு அவரோட செஷன்ஸ் எடுக்க சொல்கிறேன். அவர் சொல்கிறது இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அவங்கள்ட்ட வர்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அவர் சொல்கிற முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையான உணவுகளை பயன்படுத்துங்கள். 100% நோய்கள்ங்கிறத நீங்கள் வெளியில இருந்து, அதுவும் பேக்கடு அப்படிங்கிறத ப்ரிசர்வேட்டிவ் உள்ளது. பேக்கடாக ஒரு பேக்கெட்டில் பண்ணுறீங்களா, அதை பேக்கடாக இருக்கிற எதையுமே வாங்காதீங்கிற ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷனே அவர் தான். பேக் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறத பெரும்பாலும் பயன்படுத்தாங்க, ரொம்ப ரேராக பயன்படுத்தக்கூடாது, ரேராக. ஏன்னாக்க இன்னொரு விஷயம், இப்போ ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, ஃப்ரிட்ஜில் வைக்கிறக்க பொருள் நம்ம பார்த்தாக்க இப்போ சமைக்கிறோம், சூடாக இருக்குது, எடுத்து வச்சிடறோம், அடுத்த 10 நாளைக்கு வச்சாலும் அப்படியே இருக்குது. பட்டு வெளியில் வந்து அந்த டிகிரி 0 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறதுனால உள்ளுக்குள் அதனுடைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல் பாண்ட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது வெளியில் தெரியாதே தவிர உண்மையில் டோட்டலாக அது மிகப்பெரிய பாண்ட் பிரேக்கில் இருக்குது. பாண்ட் பிரேக் ஆனால் அந்த டிசீஸ் உடலில் வர்றதுக்கான என்னென்ன டிசீஸோ அத்தனை அவ்வளவும் கெட்டு போயிருப்போ. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஒரு பழத்தையோ சாப்பாட்டையோ எடுத்து வச்சு மூடி வச்சிருந்தோன்னா 2 நாள் அழுகி புழு கொடுத்தது இல்லையா, அதே டிட்டோ கண்டிஷன்ஸு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்க 3 நாளுக்கு வச்சுருக்க அந்த உணவுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே தான் டிட்டோ ரியாக்ஷன் நடக்கும். புழு கொடுத்து அழுகி ஸ்மெல் அடிக்கிறது எப்படி இருக்கோ, டிட்டோ அந்த ரியாக்ஷன் 100% ஃப்ரிட்ஜில் 3 நாள் வைக்கப்பட்ட உணவுக்கு இருக்கும். பட் என்னன்னா 0 கண்டிஷனில் இருக்கிறதுனால அந்த பாண்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது வெளியில் தெரியாது, நீங்கள் பார்க்குறதுக்கு பார்வைக்கு மட்டும் அப்படியே இருக்கும். இது இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இதுதான் என்னுடைய மேஜர் போர்ஷன். பேசிக் கெமிஸ்ட்ரி அண்டு லெதரில் வந்து பிஜி. ஸோ இதில் வந்து பர்டிகுலராக பாண்ட் பிரேக்கிங் இருக்கு இல்லையா, எப்படி வந்து ஒரு உணவோ அல்லது ஒரு பொருளோ பிணைப்பு, அதனுடைய மூலக்கூறுகள் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மூலக்கூறு பிணைக்கப்படுகின்ற பொழுது அது பிரேக் ஆனால் என்ன டிசீஸ் வருது, என்ன மாதிரியான பாதிப்பு வருது அப்படிங்கிறது என்னுடைய பேஸ் கெமிஸ்ட்ரி. அதில் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்க, எனக்கு எப்பயுமே பார்க்குறதுல இந்த பாண்ட் பிரேக்கிங், அதாவது சிக்மா பாண்ட் பை பாண்ட், ஒருவேளை இந்த கெமிக்கல் ரிலவெண்ட்டாக படிக்கிற சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பிரேக்கில் பாண்ட் இருக்கு இல்லையா, பிணைப்பு, ஒரு மூலக்கூறுனா H2O, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இது ரெண்டும் இணைகிறது இல்லையா. இந்த இணைப்பு அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே தனிமம், 118 தனிமம். இந்த 118 தனிமம் முழுவதுமே எல்லாமே ஒரு பாண்டில் பிணைப்போடு பிணைந்திருக்கிறது.
அந்த அந்த பாண்ட் பிரேக்கிங் ஆகுது இல்லையா, அந்த பாண்ட் பிரேக்கிங் ஆகும்பொழுது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த பாண்ட் பிரேக்கிங்ல தான் மிகப்பெரிய அணு உலை வெடிக்கிறது, நாகசிகமா வெடிக்கிறது. அந்த பாண்ட் பிரேக்கிங் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல்ங்கிறது பாண்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது. நமக்கு தெரியாது, பட் ரியாலிட்டி அதுதான். இன்னும் சிம்பிளிஃபை சொல்றேன், உணர்ந்து கொள்கின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மலா திரவம், நீர்ம பொருள் இருக்கு. உலகத்துல எல்லா திட பொருளும், சாலிட் பொருள் எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கும். கரெக்டா? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் சயின்ஸா இருக்கும், ஆனா இது புரிஞ்சுங்க. அப்படி இதையும் ஃப்ரீக்வன்சி பாண்டையும் ரிலேட் பண்ணும்போது தான் இந்த கிறிஸ்டல் எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த டிசீஸ் எப்படி க்யூர் பண்ணுது, வேண்டியது நம்மளோட ஃப்ரீக்வன்சி எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் சயின்ஸாக புரியும் அப்படிங்கிறது நடக்கும். தயவு செஞ்சு மன்னிச்சிக்கணும், கொஞ்சம் இது டீப்பாக தான் போகும். இப்போ ஒரு கல் இருக்கு, எந்த பொருளும் சாலிடு, அந்த பொருள் தண்ணியில் போட்டால் முழுகும் இல்லையா? கரெக்டா? தலையாட்டினீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட், குட். கல் தண்ணியில் போட்டால் முழுகும். ஓகேவா? கரெக்ட். இப்போ உலகத்தினுடைய மிகச்சிறந்த அதிசயம் அப்படின்னு பார்த்தாக்க ஐஸ் கட்டியா இருக்கு. கரெக்டா? தண்ணி நீர்மம். அப்போ சாலிடா இருக்கிற ஒரு பொருள் நீர்மமா இருக்கிற அந்த திரவத்துல மூழ்கணும். ஆனா ஐஸ் கட்டி மூழ்கிறது இல்லையே, ஏன்? எனிபடி கேன்டெல் இருந்தது இல்லை, நான் மட்டுமே சொல்லிட்டு இருந்தா தனியா யாருமே இல்லை இடத்துல டீ ஆத்துறது. ஐஸ் கட்டி ஏன் தண்ணியில மூழ்கல? அது கட்டியா இருக்கு, அது கல்லு. இது நீர்மம், ஏன் இதில் மூழ்கவில்லை? எனிபடி யாராவது சொல்ல முடியுமா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நார்மலாக இருந்து சொல்லுங்கள், சயின்ஸாகவும் சொல்ல வேண்டாம். தெரியல அல்லது இல்லை, ஏதாவது ஆன்சர். தண்ணிக்குள்ள ஐஸ் கட்டி ஏன் மூழ்கல? அது கட்டியாக இருக்குது, இது தண்ணியாக இருக்குது. ஆனால் கட்டி மிதக்குது, ஏன்? ஐஸ் கட்டி கரையக்கூடியது. யார் மேடம்? அது ஒரு கரையக்கூடிய கட்டி இல்லைங்களா, அதான் தண்ணியில கரையுது மூழ்காம. அல்ல சார், கரையக்கூடியது ஏன் கரையிலன்ற நான் அப்போ மிதந்துக்கிட்டு இருக்க, கரைய வேண்டியதானே? அல்ல சார், அதுக்கு 0°C வரும்போது தான் அது கரையும் சார். 0°. இப்போ நான் 0° வச்சுப்போம். இப்போ தண்ணியில் போட்டிருக்கோம். இப்போ கடல் இருக்குது, கடல்ல சேம் டிகிரி தான், தண்ணியும் இருக்குது ஐஸ் கட்டியும் இருக்குது. அங்கே வந்து வேரியேஷன் கிடையாது. ஆனால் பனிக்கட்டிங்கிறது அவ்வளோ பெரிய இதாக இருக்குது, மலை மாதிரி இருக்குது. இதுக்கு மட்டும் தனி டிகிரி, அதுக்கு தனி டிகிரி இல்லை, ரெண்டுக்கும் சேம் வெதர் கண்டிஷன் தான். ஆனால் ஐஸ் கட்டி இருக்குது, ஆனால் மிதக்குது. முக்கியமாக மலை மாதிரி இருக்கிறது அப்படியே மிதக்குது, மூழ்கணும், மூழ்கலை, மிதக்குது. இது உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிசயம், இறைவன் படைப்பினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட அதிசயம். சயின்ஸாக நான் பார்க்குறேன். ஒருவேளை ஐஸ் கட்டி தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு, ஏன்னா பாதி கொஞ்சம் உள்ளே முழுகும், டோட்டலாகவே அப்படியே மிதக்காது, பாதி முழுகும் பாதி வெளியில் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக முழுகாது. டென்சிட்டி டென்சிட்டி ஜாஸ்திங்க சார். அடர்த்தி வந்து தண்ணி குறைவா இருக்கிறது. வெரி குட், டென்சிட்டிங்கிறது கரெக்ட். அப்போ டென்சிட்டி எப்படி உருவாது? தண்ணி தான் ஐஸ் கட்டி உருவாகுது, அது மட்டும் ஏன் டென்சிட்டி மாறுது? அது மாலிகுலர் அந்த ஸ்ட்ரக்சர்னாலங்க சார், அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சர்னாலங்க. வெரி குட், பரவாயில்ல. வெரி குட். ஒரே நிலை வந்து சரியா விதத்துல இருந்தா அது உறையும். ஓகே, அம்சராணி மேடம் சொல்லியிருக்காங்களா? நன்றி. ஆடல் நாயகி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட், நான் சொல்கிறேன், அது கரெக்டாக முறையில் டென்சிட்டி அண்டு மாலிகுல் ஸ்ட்ரக்சருங்கிறது. ஓகே, அதில் இறைவனுடைய படைப்பினுடைய மிக அதிசயமாக அசிய ஆர்டிக்கல் அவைலபிள். எஸ், குட், ஆமாம். மிகச்சிறந்த படைப்பாக அசிய கெமிக்கலாக பார்க்கும்போது இது உண்மையிலே ஒரு கட்டி எப்படி வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் ஃபுல்லாக அடியில் போய் மூழ்கி அடியில் இருக்குதோ, அந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாமே மலைமலையாக இருக்கிறது எல்லாமே அப்படியே மூழ்கி அடிக்கடலுக்கு போனால் தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடும், டோட்டலாக உலகமே மூழ்கிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அழிவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு பதில் இது மிதக்கும் பொழுது அந்த பாதிப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் 120° H2O, அதனால தான் அந்த பாண்டுன்னு சொன்னேன், மேக்ஸிமம் சொல்கிறீங்க. டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது, அதனுடைய பாண்ட் அப்படிங்கிறது ஓ ரெண்டு பக்கம் இருக்க H2. இதுக்கான அந்த அந்த இணைப்பினுடைய கோண அளவுங்கிறது 120. இது அந்த 120 இருக்கும்போது அது திக்னஸாக இருக்குது. அப்போ மேலும் குளிர்விக்கப்படுகும் போது அந்த பாண்ட் பிரேக் ஆகி அது அதிகப்படும் பொழுது அதனுடைய டென்சிட்டி அடர்த்தி வந்து குறைகிறது. அப்போ நீருக்கும் பனிக்கட்டிக்கும் போது இது அடர்த்தியாகிறது, அடர்த்தி குறைகின்ற பொழுது அடர்த்தியான பொருள் அடர்த்தி குறைகிறது, மேலே மிதக்கிறது. இதான் பேஸ். அப்போ நான் சொல்ல வர்றது இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி பேஸ்டில் பாண்ட், அந்த பாண்ட் இருக்குல்லையே பிணைப்பு,
அந்த பிணைப்பு ஒரு மூலக்கூறுகளுடைய அந்த பிணைப்பு வந்து உடைபடுகிற பொழுது அல்லது மாறுகின்ற பொழுது அதனுடைய தன்மையே முற்றிலும் மாறுகிறது, டோட்டலாக மாறுது. அதை இன்னும் சொல்லணும்னா மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் சொல்லுவோம். மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால். எத்தனால் வந்து இப்போ ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஆல்கஹால், அந்த ஆல்கஹால்ங்கிறது எத்தனால், C2H5OH அதனுடைய ஃபார்முலா. இது வந்து மெத்தனால். இது வந்து குடிக்கக்கூடிய மது அல்லது ஆல்கஹால், பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால் எத்தனால் அப்படிங்கிறது. மெத்தனால் அப்படிங்கிறது CH3OH. இது வந்து மெத்தனால். இது பயன்படுத்தினா இது குடிக்கிற எரிசாராயம் அப்படின்னு சொல்றது. இது சாப்பிட்ட உடனே இறந்து போறாங்க இல்லையா, இறந்து போறதுக்கான காரணம் மெத்தனால். மெத்தனால், எத்தனால் இதுதான். அப்போ எத்தனால் குடிக்கின்ற ஒருவர் அது ஆல்கஹாலிக்கு ட்ரிங்க்ஸ் அழகாக சாப்பிட்டு போறாரு. அதை எத்தனால் சாப்பிட்றவங்க, மெத்தனால் சாப்பிட்றவங்க இறந்து போறாங்க. ஏன் மெத்தனால் குடிக்கிறவங்க இறந்து போறாங்க அப்படின்னா, CH3, C அப்படிங்கிற கார்பன், H3 அதில் 3 ஹைட்ரஜன் நிறைஞ்சிருக்கு, OH இருக்குது. இந்த OH இது இணைகின்ற பொழுது இதில் சிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரே C தான் இருக்குது, அதில் C2. அந்த C2 C+C ஒன்றாக இணைக்கப்படுறது, அது பை பாண்டாக இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த பாண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இந்த பாண்டு அண்ட் ஃப்ரீக்குவன்சி தான் கிறிஸ்டலுக்கு வந்து ரிலேட் பண்ணுறேன். அந்த கிறிஸ்டல் அந்த ஃப்ரீக்குவன்சி ரிலேட் பண்ணும்போது தான் நான் சொன்னேன், இந்த ஹார்ட்டு, லங்ஸு, ஸ்பிரின், உடலில் இருக்க அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றுக்குமான ஃப்ரீக்குவன்சி இருக்குது. இந்த ஃப்ரீக்குவன்சி அந்த ஃப்ரீக்குவன்சி ஈவன் தோ இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னாக்க எர்த்துக்கான ஃப்ரீக்குவன்சி, எர்த்து 3, இதுக்கான ஃப்ரீக்குவன்சி 124 ஹெர்ட்ஸு, 212, 114, மார்ஸுக்கு வந்து 144, வெனஸுக்கு 221, பிளாட்டோவுக்கு 140.23. எல்லாமே டீட்டாவாக சயின்டிஃபிக்காகவே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கிறிஸ்டல் அப்படிங்கிறது, கிறிஸ்டல் சொல்லுங்க ஃப்ரீக்குவன்சி இதை ஃபாலோ பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறத விடையும் சயின்டிஃபிக்காக அதோட பேஸ் ஃப்ரீக்குவன்சி என்ன, நவகிரகத்தினோட ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படிங்கிறதும், ஒரு சக்கராஸுக்கான 9 சக்கரா, 7 சக்கரா தெரியும், மேலே கீழே, தலைக்கு மேலே காலு கீழே இருக்க, மொத்தம் சேர்த்து 9 சக்கராஸ். இந்த 9 சக்கராஸும் நவகிரகங்கள், 9 சக்கரா அஸ் வெல் அஸ் நவதானியம். இந்த ஃப்ரீக்குவன்சி பேஸ்டு எல்லாமே மோரோவர் சேம் ரெலவெண்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரீக்குவன்சியும் நம்ம பயன்படுத்துகிற கிறிஸ்டலோட ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்டலோட ஃப்ரீக்குவன்சியும் கோரிலேட் பண்ணுறது. அப்படி பண்ணும்பொழுது ஒரு டிசீஸ் அப்படின்னா இந்த சக்ராஸ் பேஸ் பண்ணி தான் டிசீஸ் இருக்குது. இப்போ காலுக்கு கீழே இருக்கிறது இப்போ அடுத்து நான் சொல்கிறேன், இதுல கொஞ்சம் இருக்குது. ஸோ டீப்பாக இல்லாமல் பேசிக்காக என்னென்ன ஃப்ரீக்குவன்சிஸில் என்னென்ன டிசீஸ் இருக்கும், எது பேஸாக என்ன இருக்குது, ஒரு பாயிண்டில் மட்டும் முடிச்சிடுறேன், சாரி டைம் இல்லை. அந்த ஃப்ரீக்குவன்சி மட்டும் சொன்னேன்னா, அந்த ஃப்ரீக்குவன்சியை கிறிஸ்டல் ஃப்ரீக்குவன்சி எப்படி கோரிலேட் பண்ணி அதை பிரேக் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணுது அப்படிங்கிறத ஃப்ரீக்குவன்சி சொல்கிறேன். பட் இன்னும் இருக்குது, அதை விட அடுத்ததில் கொஞ்சம் டீப்பாக ஓரளவு இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அஸ் ஏ சயின்ஸாக கிறிஸ்டல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஓகே, இதில் இந்த எத்தனால் மெத்தனால் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தனாலுங்கிறது கார்பன் அப்படிங்கிறது, ஒரு கார்பன் உள்ளது மெத்தனால், 2 கார்பன் உள்ளது எத்தனால். அப்போ 2 கார்பன் இருக்கும்போது ஒரு கார்பனுங்கிறது டைரக்ட் பாண்டு, ஒரே பாண்டாக இருக்கும். ஒரு பாண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பிணைப்பு மட்டும் இருக்கும். 2 கார்பன் இருக்கும்போது 2 பிணைப்பு இருக்கும்போது இப்போ ஒரே ஆள் ஃபுல்லாக சாப்பிட்றான், ஸ்ட்ரென்த்தாக இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதே சாப்பாட்டை 2 பேர் சாப்பிடும்போது இல்லையா, அது பிரேக் ஆகுது இல்லையா, அப்போது அதனுடைய பவருங்கிறது குறையிறதுனால அது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மினிமம் ஆல்கஹால் அப்படிங்கிறது எத்தனால். மெத்தனால் வந்து இஸ் ஏ பவர்ஃபுல். ஏன்னா சிங்கிள் கார்பன் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதனுடைய பாண்ட் வந்து சிக்மா பாண்ட் பவர் தென் பை பாண்ட். இந்த பாண்டு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒருத்தர் குடிக்கும்போது குடித்த அதிகபட்சம் 1 hour கிட்டத்தட்ட கண்டிப்பாக அவுட் ஆகிடுவாங்க, டெத் ஆகிடுவாங்க. இது அப்போது அதுக்கு அடிப்படை காரணம் ரெண்டுமே ஆல்கஹால் தான். இதில் உள்ள பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் ரொம்ப முக்கியம். அந்த பிணைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிணைப்பு ஒரு பாண்டு, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுவில் 2 அணுக்கள் சேர்ந்த மூலக்கூறு, அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய ஃப்ரீக்குவன்சி அமைகிறது.
முக்கியமாக சொல்லப்படுகிறது அந்த பாண்டில் இருக்க ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சி டெஃபினட்டாக அதனுடைய பவர் இருக்குது. ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கும் ஒரு பவர் இருக்குது. அப்போது ஒரே மாதிரியான ஆல்கஹால் அதனுடைய கார்பன் மாறுகின்ற பொழுது, அதனுடைய பாண்ட் மாறுகின்ற பொழுது, ஃப்ரீக்குவன்சி மாறுகின்ற பொழுது ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆல்கஹாலாகவும் இன்னொன்று அது உயிர் எடுக்கக்கூடிய ஆல்கஹாலாகவும் மாறுகிறது. இப்போது அதே மாதிரி தான் நம்ம ஐஸு ப்ளஸ்ஸு வாட்டர் அப்படிங்கிற சொன்னதும் ஃப்ரீக்குவன்சி. இந்த ஃப்ரீக்குவன்சியும் இதே போன்ற ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் நாம் பயன்படுத்துகின்ற கிறிஸ்டல். கிறிஸ்டல் எப்படி அப்படின்னாக்க இதில் வந்து கூடுதல் தகவலாக 9 நவகிரகம் இருக்கு இல்லையா, நவகிரகங்களுக்கு ஏற்ற நவதானியம் இருக்கு இல்லையா. நம்ம இதில் வந்து நார்மலாக சொல்லிட்டு போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அந்த நவதானியத்திற்கும் நவகிரகத்திற்கும் அவ்வளோ ஃப்ரீக்குவன்சி தொடர்பு இருக்குது, அவ்வளோ தொடர்பு இருக்குது. நீங்கள் எந்தெந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த பாதிப்பு அது கொஞ்சம் அஸ்ட்ராலஜியாக போக மாதிரி இருக்கும். சந்திராஷ்டமம், சந்திரனுடைய ஆதிக்கம், சூரிய ஆதிக்கம், ராகுகேது ஆதிக்கம், இந்த ஆதிக்கத்தில் அதிகமாக வரக்கூடிய நோய்கள் இருக்கு. அந்த நோய்கள் அந்த டயத்தில் யாருக்கு இருக்கோ அவர்கள் அது தொடர்பான உணவுகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து ஏற்கனவே பாதிப்பில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியை டைலூட் பண்ணி அதிலிருந்து வெளில கொண்டு வர தன்மையை கொடுக்கும். இது வந்து அஸ்ட்ராலஜி மெடிக்கல் பேஸ்டில் சொல்கிறேன். அதில் வந்து பர்டிகுலராக வந்து நெல் வந்து சந்திரனுக்கு வந்து நெல், செவ்வாய்க்கு வந்து துவரை, வியாழனுக்கு வந்து கொண்டக்கடலை, புதனுக்கு வந்து பாசிப்பயிறு, வெள்ளிக்கு வந்து எள், சனிக்கு வந்து கொள்ளு, கேதுக்கு வந்து உளுந்து, புதன் வந்து மொச்சை, சூரியன் வந்து கோதுமை. இந்த ஃப்ரீக்குவன்சி, இதுக்குள்ள ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படிங்கிறதும் 9 கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றியும் இது எல்லாமே இந்த கோரிலேஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு மாசக்கணக்கில் ஆச்சு. இது ஃப்ரீக்குவன்சி இது வந்து வெளிப்புறமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மட்டும் சொல்கிறேன். இதுக்கு உள்ளே இருக்கிற ஃப்ரீக்குவன்சி பெஸ்ட்டு. அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி ஒரு டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, க்யூர் பண்ணுறது, அப்போது அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், மருத்துவ ரீதியாக அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் டீப்பாக போனோம்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மூலிகை, இந்த நட்சத்திர மூலிகை அப்படிங்கிறது மொச்சை. எஸ், தப்பாக சொல்கிறோம் இல்லையே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், மொச்சை. ரைட், ஓகே, தேங்க்யூ. நான் திரும்ப வந்து பார்த்துட்டு புதன். ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். டாக்டர்கிட்டையும் கேட்டேன் வெரிஃபிகேஷன். இதை நான் வந்து நோட்ஸ் இப்போ போட்டேன். ஏற்கனவே இந்த நோட்ஸை வந்து ஏற்கனவே நம்ம கிறிஸ்டலை பயன்படுத்துறதுல நான் நோட்ஸாகவே போட்டிருக்கேன். அது எத்தனை பேர் அது கவனிச்சிங்கன்னு தெரில. இது ஒன்றுக்கும் ஃப்ரீக்குவன்சியும் போட்டுட்டு நவகிரகத்தையும் போட்டுட்டு நவகிரகம், உணவு, நவதானியம் அப்படிங்கிறது எல்லாமே, இது எல்லாத்துக்குமான ஃப்ரீக்குவன்சியும் போஸ்ட்டு ஒரே போஸ்ட். ஆனால் அந்த ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய செய்திங்கிறது அவ்வளோ ஒன்றுக்குமான விஷயங்கள் தனித்தனியானது, அவ்வளோ பெரிய விஷயங்கள். அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே போஸ்ட்டில் போட்டிருப்பேன். ஃப்ரீக்குவன்சி கிறிஸ்டல் அப்படின்னு போட்டிருப்பேன். எத்தனை பேர் அது சரியாக பார்த்தீங்கன்னு தெரியல. இது சார்பாக உணவுகள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த நோய் வந்து முற்றிலுமாக குணமடையும். அதே மாதிரி இப்போது கோரிலேட் கொஞ்சம் சயின்ஸாக இருக்கும், கொஞ்சம் தவறாக எடுத்துக்கூட. ஏன்னா கிறிஸ்டல் அப்படிங்கிறது டைரெக்டாக சார் வந்து பயன்படுத்த கிறிஸ்டல்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்காங்க இல்லையா. அது முற்றிலும் உண்மை. அதை தாண்டி இருக்கும். எல்லாத்தையுமே கிறிஸ்டல் எப்படி சரியாகும்? நம்ம எதுவும் சொல்லுவாங்கல்ல, தலைவலி, வயிற்று வலி, வாந்தி, பேதி, மயக்கம், காது கேட்காதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்து சொல்லுவாங்கல்ல. எது சொல்கிறாலும் அது கிறிஸ்டல் எப்படி சரியாகும் அப்படின்னா, இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போது சகஸ்கரா சக்கரத்துக்கான ஃப்ரீக்குவன்சி பேஸில் சொன்னோன்னா 790 700 வரைக்கும் டெராஹெட்ஸ், THZ டெராஹெட்ஸ், அதனுடைய ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது சகஸ்கராவுக்கு க்ரௌன் சக்கரா. அடுத்தது வந்து ஆக்ஞா சக்கரத்து இப்போ சகஸ்கராவோட ஸ்பெஷாலிட்டி நிறையா இருந்தாலும் அதோட ஹைலைட்டட் ஸ்பெஷாலிட்டி ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகத்தினுடைய உச்சத்தன்மையை அடைவது அப்படின்னா இந்த ஃப்ரீக்குவன்சி. அப்போது நான் அதுன்னு தனி பார்ட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்க கேரக்டர்லாம் என்னென்ன, இந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்ன, இந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீக்குவன்சிக்கான ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். இது வந்து போஸ்ட் போடும்போது சிம்பிளாகவே போட்டிருக்கேன். அப்போது அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கு இல்லையா, நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, திங்க் பண்ணுறது, உச்சரிக்கின்ற வார்த்தை, எல்லாத்துக்குமே ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அப்போ ஹை ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா எது ஹை ஃப்ரீக்குவன்சி? அப்போ இந்த லெவலில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஞான நிலையில் இருப்பவர்கள், ஞானிகள், சித்தர்கள், தேவர்கள், அவர்களுடைய ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கும்போது இதை தாண்டிய ஃப்ரீக்குவன்சி மோர் தென் 900 ஃப்ரீக்குவன்சி.
அப்போது அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்த்தனால தான் நம்ம குரான், பைபிள், கீதை இதெல்லாம் சொல்லும்போது ஹோலி அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் அதுலேயும் இருக்குது, அதில் இருக்கிற வார்த்தை தான் நாம் பேசுகிறோம். அப்போது நாம் பேசுகிற பேச்சை ஏன் ஹோலி வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது இல்லைன்னா அதே தான் நம்ம பேசுகிறோம். பைபிளில் இருக்கிறத நம்ம படிக்கிறோம், கீதையில் இருக்கிறது நம்ம அதை படிச்சுட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ நம்ம சொல்கிறத இவர் ஹோலி பர்சன், இவர் ஹோலி ஸ்பீக்கர் அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைகள், அதில் இருக்கிற சென்டென்ஸு, அதனுடைய பொருட்கள், அந்த 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 ஃப்ரீக்வன்சி, வேர்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஹையர் ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும். அவர்கள் அந்த மாதிரி ஞானிகள் பேசக்கூடிய பேச்சுகளுடைய ஃப்ரீக்வன்சி ஹையர் ஃப்ரீக்வன்சி. அப்போ எந்தெந்த வார்த்தைகள் என்னென்ன கேரக்டர் இருக்கு இல்லையா, கேரக்டர் ஃப்ரீக்வன்சியும் அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த இடங்கிறது ஸ்பிரிச்சுவல். அடுத்தது ஆங்ஞா சக்கரம் அப்படிங்கிறது 700 to 785. மோரோவர் ரவுண்டாக சொல்லணும்னா 852. இது வந்து ஆங்ஞாங்கிறது குட் ஸ்லீப் அண்டு தாட் திங்கிங், இந்த பேஸில் இருக்கிறது எல்லாமே அது அந்த இடத்துல வர்றது ஆங்ஞா சக்கரம். தேர்ட் ஐ ப்ளூ. அடுத்தது அதுக்கு கலரும் இருக்குது, வயலட் அதுக்கு அடுத்தது, ரெண்டாவதுக்கு இண்டிகோ, அடுத்தது ப்ளூ கலர் விசுக்தி. ப்ளூ கலர் வந்து விசுக்தி. அதோட இன்னொன்று கலர் ஃப்ரீக்வன்சி இருக்குது. எந்தெந்த கலருக்கு என்னென்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது, எந்த டயத்தில் எப்படி பயன்படுத்தணும் இருக்குது. அந்த கலர் டெஃபினெட்லி கலர் ஹேவிய ஃப்ரீக்வன்சி. அதில் நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நான் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணுவாங்களே, பேப்பர் சப்மிஷன்ஸில் நான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது வந்து அப்போது லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஆர்கானிக்கில் சரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு படிக்கும்போது பிஎல் சோனி, யாருக்காவது படிச்சிருந்தீங்க தெரியும். பிஎல் சோனிங்கிறது ஏற்றால 1800 2500 பக்கம் கிட்டத்தட்ட. ஒன்றுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒன்றுமே அவ்வளோ பெருசு தலைகாணி மாதிரி இருக்கும். பட் அதில் நான் ரெஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேஸில் படிக்கும்போது கலர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். எப்படி பெஸ்ட்டு கலர் அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் படித்தப்போ, நம்ம இப்படி அடிக்கிறோம் இல்லையா, இப்படி ஒரு மூவ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மூவிங்கில் கூட இட் ஹேவ் ஏ கிரியேட் ஏ கலர். இப்படி நம்ம மூவ் பண்ணுற அசைவில் கலர் கிரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டேன். எப்படிடா நம்ம இப்படிங்கிற இதில் எப்படி கலர் கிரியேஷன் ஆகுதுன்னா, ஒரு மூவிங் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மூவிங்க்கும் ஹேவ் ஏ வைப்ரேஷன்ஸ், எவ்ரி வைப்ரேஷன் ஹேவ் ஏ கலர். இன்னொன்று, ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ஒரு டிசீஸ் இருக்குது, ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸுக்கும் நம்ம சாப்பிட்ற மருந்து இருக்கு இல்லையா, சப்போஸ் ஃபெர்ரம், துத்தநாகம், இந்த மாதிரி நிறைய இருக்குது, 108 தனிமங்கள் இருக்கு இல்லையா, இந்த பேஸில் தான், இந்த காம்பினேஷனல் பேஸில் தான் நம்ம சாப்பிடுவோம். அப்போது ஃபெர்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கலர் இருக்குது, இல்லை ஹைட்ரஜன்னா அதுக்கு ஒரு கலர், எல்லாத்துக்குமே ஒரு கலர் இருக்குது. அப்போது மூலாதார சக்கரம் பேஸில் நமக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா, மூலாதார சக்கரத்தின் அடிப்படையில் என்ன நோயெல்லாம் வருதோ அந்த நோய் இருக்கிறதுல கலர், நிறங்கள் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதில் வந்து ரெட் கலர் கம்மியாக இருக்கும், அல்லது ரெட் கலர் டார்க்காக இருக்கும், நார்மல் ரெட் கலர் இருக்காது. இது வந்து கலர் ரீதியாக, நிற ரீதியான உடல் மாற்றம், உடல் தன்மையை குறிக்கும். அப்போது அந்த ரெட் கலர் ரொம்ப மைல்டாக இருக்குது, லோவாக இருக்குது அப்படின்னா அதை சமநிலைப்படுத்தக்கூடிய அளவில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடு இல்லை கொடுக்குற மெடிசன் இருக்கு இல்லையா, அது ரெட் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெடிசனாக இருக்கும். நீங்கள் கலர்ஃபுல்லாக அதை எடுத்தாலும் அந்த கலர் எடுத்துக்கிட்டாக்கா ஃப்ரீக்குவன்சியும் பார்த்தீங்கன்னா, எந்த ஃப்ரீக்குவன்சி மூலாதார சக்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 480 to 405 இந்த பேசிஸில் மூலாதார சக்கராவோட ஃப்ரீக்குவன்சி. அப்போது அவங்க கொடுக்குற மெடிசன் அப்படிங்கிறது இதுலேயே அந்த ரெட் கலரில் டார்க்காக இருக்கும் அல்லது நியூட்ரலில் இருக்கும். இதை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய அளவில் ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும். பட் அவங்க வந்து கலரையோ அந்த ஃப்ரீக்குவன்சியை பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த கொடுக்குற மெடிசன்ஸை நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா, இது ஆக்சுவலி இது இன்னும் நான் முடிக்கல, அதை டயபெட்டிக்காக கொடுக்குற என்னென்ன மெடிசன்லாம் டோட்டலாக கொடுக்குறாங்களோ அந்த டயபெட்டிக் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஏன்னா நிறையா டிசீஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தோன்னா நமக்கு அந்த ஒர்க்கு, நமக்கு அது டைம் பத்தாது, டைம் இல்லை. பட் அது நம்மளுடைய வேலை இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு ரிசர்ச்சாக எடுத்தோம்னா ஒரு கலரும் சரியாக பயன்படுத்தினாக்க அந்த கலருக்கு ஏற்ற அளவில் அந்த டிசீஸை சரி பண்ண முடியும். பர்டிகுலராக நம்ம இதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் டயபெட்டிக் மட்டும் எடுத்துக்கிட்டு, டயபெட்டிக்கில் என்னென்ன மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த மெடிசனோட காம்பினேஷன்லாம் என்னென்ன இருக்குது, அந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் இப்போ ஃபெரம் டை ஆக்சைடு, மோனோ, அந்த மாதிரிலாம் நிறைய வரும் இல்லையா, ஒரு 15-12 கிட்டத்தட்ட அந்த மெடிசனுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மெடிசன்ஸில் ஒவ்வொன்றுக்குமான ஃப்ரீக்வன்சி என்ன, அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே டெஃபினெட்லி ஹேவியாக கலர். அப்போ அந்த கலர்ஸ் என்ன, அந்த ஃப்ரீக்வன்சி கலர், அதில் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு டோட்டலாக ஆவரேஜ் போட்டால் மேஜராக என்ன இருக்குது,
அப்படிங்கிறதும் அவர்களுக்கு என்ன டிஃபிஷியன்ஸுங்கிறதும் வெரி கிளியராக டோட்டலாக வரும். 100% வெரி கிளியர். நான் நிறைய டாக்டர்கிட்ட கேட்டேன். பட் டாக்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில டாக்டர்ஸ் போதில் அவங்களுக்கு மெடிசன் ஃபேக்ட் ஏன் டிசீஸ் வருது அதில் வந்து அந்த தே ஆர் வெரி வெல். பட் அதை வந்து ஃப்ரீக்வன்சியாக போன இது வந்து ஃப்ரீக்வன்சியாகவும் ஒரு மெடிசன் வந்து ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்பொழுது எப்படி கொடுத்தா சரியாகுங்கிறது ஃபார்மசிட்டிக்கல் இருக்காங்க இல்லையா, மருந்து தயாரிப்பாளர்கள், அவங்களோட ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் அவங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சி பேஸில் கரெக்டாக போகும். டாக்டர்ஸை விட அவங்க ஸ்பெஷலைஸ்டு பர்சன். அப்போது அந்த ஃப்ரீக்வன்சி சாப்பிட்ற சாப்பாடு அதனுடைய கலர் அது தன்மை சார்ந்ததெல்லாம் இருக்கு இல்லையா, இது அந்த நோயை குணப்படுத்துது. அப்போ ஃப்ரீக்வன்சி பேஸ்லேயும் நோய் குணப்படுத்துகிறது, கலர் பேஸ்லேயும் நோய் குணப்படுத்துகிறது. அப்படின்னு பார்த்தாக்கா கிரீன் அநாதக சக்கரா. அநாதக சக்கரா அப்படிங்கிறது அதோட ஃப்ரீக்வன்சி 580 to 530 அண்டு அதனுடைய கலர் வந்து அநாதக சக்கரா கலர் கிரீன். இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் கிரீனுக்கும் சம்மந்தம் உண்டு. அதே மாதிரி எல்லோங்கிறது மணிப்பூரக சக்கரம், அதோட ஃப்ரீக்வன்சி 530 to 510. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பேஸில் தான் நாம் வந்து கிறிஸ்டலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போது இந்த எல்லா ஃப்ரீக்வன்சியும் சேர்ந்த ஒரு தன்மையுடையது கிறிஸ்டல், நம்ம பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்டல், அது ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி காமனாக பவர்ஃபுல் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்பொழுது என்ன டிசீஸு என்ன பிரச்சனையோ அந்த ஃப்ரீக்வன்சி சரி பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த கிறிஸ்டல் நமக்கு வேலை செய்கிறது. அந்த கிறிஸ்டலை யாருக்கு எந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும், அந்த ஃப்ரீக்வன்சியை மாற்றி கொடுக்கின்ற வேலையை புனிதமான தன்மை, இறைத்தன்மை வேலை தான் டாக்டர் செஞ்சுட்டு இருக்காங்க. சீஃப் டாக்டர் வகுப்பு தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஜப்பான்லேருந்து பிரசாந்தின்னு ஒரு சகோதரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. குட் ஈவினிங் சார், கைண்ட்லி கிளாரிஃபை அபவுட் சகுனம். இட்ஸ் பேட் சகுனம் லைக் a god statue at home falling and breaking on an auspicious day, kumkumam falling down, things breaking without any reason as they telling us something. What should we do in such situation? If it happens, how can we use the crystal power to help and protect us? நல்ல கேள்வி. இது வந்து ரொம்ப அருமையான கேள்வி. சகுனத்துக்கும் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? சகுனம் வந்து மூட நம்பிக்கை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சகுனம் வந்து ரொம்ப அருமையான விஷயம், அட்வான்ஸாக நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு காட்டக்கூடிய விஷயம். தெளிவாக தான் போட்டிருக்காங்க. இன்னொரு டைம் படிக்கிறேன். கைண்ட்லி கிளாரிஃபை அபவுட் சகுனம். இஸ் பேட் சகுனம் லைக் a good statue at home falling, சிலை வந்து கீழே விழுது, அண்ட் பிரேக்கிங், நல்ல முகூர்த்த நாளில் நல்ல விஷயமான விசேஷமான நாளில் கீழே விழுதுன்னு போட்டிருக்காங்க. குங்குமம் ஃபாலிங் டவுன், குங்குமம் வந்து கீழே கொட்டிக்குது. திங்ஸ் பிரேக்கிங் விதவுட் எனி ரீசன், காரணம் எதுவுமே இல்லாமல் பொருட்கள் உடையுதுன்றாங்க. ஆர் தே டெல்லிங் அஸ் சம்திங், வாட் ஷுட் வி டூ இன் சச் சிச்சுவேஷன்? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் இட் ஹேப்பன்ஸ், ஹவு கேன் வி யூஸ் கிறிஸ்டல் பவர் டு ஹெல்ப் அண்ட் ப்ரொடெக்ட் அஸ்? இதை பற்றி பல வருடங்கள் ஆராய்ச்சி நாம் பண்ணியிருக்கோம், சகுனத்தை பற்றி பண்ணியிருக்கோம். மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நான் வந்து இந்துவாக பிறந்திருக்கிறதுக்காக பெருமையெல்லாம் படுறதில்லை எப்பவுமே. அதான் இந்து மதம் வந்து பெரிய கடல் மாதிரி, அதில் மற்ற மதங்கள் எல்லாமே நரிகள் மாதிரி, ரிவர்ஸ். எல்லா ஆறுகளும் வந்து நரிகளும் வந்து போய் கடலில் போய் கலக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்து மதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம மதம் பிரிச்சுக்கிறோம், மதமெல்லாம் கிடையாது, நாம் சும்மா நமக்காக பிரிச்சுக்கிறோம். மதமெல்லாம் கிடையாது, நாம் ஒரு வே ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். அந்த மதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மதம்ன்ற வே ஆஃப் லைஃப், அவ்வளோதான். நீங்கள் மற்ற விஷயத்துக்கெல்லாம் இப்போ நம்ம அரசியல்வாதிங்க பண்ணுற மதம் மாதிரிலாம் போகக்கூடாது. மதத்தை வந்து அரசியல் பண்ணுறாங்க, மதத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மதத்தை வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்த மூணையும் பண்ண வேண்டாம். நம்ம அது வேறு, சப்ஜெக்டே வேறு. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, மதத்தை பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மதத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, மக்களை வெறிப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய சுயநலத்துக்காக பண்ணுறாங்க. நம்ம அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். அப்போ இந்து மதம் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கு, அதில் ஒரு பார்ட் தான் மற்ற மதங்கள்லாம் சொல்லுது. இந்து மதத்தோடைய பகுதி தான் மற்ற மதங்கள்லாம்.
திரும்பவும் சொல்லிட்டு நான் இந்துவாக பிறந்திருக்கேன்னு பெருமையெல்லாம் இல்லை. நானும் முஸ்லீமாக பிறந்திருக்கிறேன், கிறிஸ்தவனாக பிறந்திருக்கிறேன், சீக்கிய மதத்தில் பிறந்திருக்கேன், உலகத்துக்கு எல்லா மதத்தையும் நானும் தான் பிறந்திருக்கேன், இந்து மதத்துலையும் பிறந்திருக்கேன். பல பல பிறவிகளில் நம்ம எல்லா மதங்களையும் கடந்து வரும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே, நீங்களும் தான். அது தெரியாதனால தான் என் மதம் பெருசு, உன் மதம் பெருசு, என் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசு, என் ஜாமி பெருசு, உன் ஜாமி பெருசு சண்டை பிடிச்சிருக்கோம் தெரியாமல். பட் எல்லாருமே எல்லா மதங்களையும் பறந்து வந்தாகணும், எல்லா மதங்களையுமே இருந்து அனுபவப்பட்டு வந்தாகணும்னு சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். நாத்திகனாகவும் பல ஜென்மங்கள் நாம் எடுக்கணும், நாத்திகனாகவும் பல ஜென்மங்கள் நாம் எடுக்கணும். இந்துவா பிறந்தா இந்து மதத்தில் இருக்கிற அத்தனை பிரிவுகளையும் ஒரு 10 ஜென்மமாக குறைஞ்சபட்சம் எடுக்கணும், 10 ஜென்மமாக குறைஞ்சபட்சம் எடுக்கணும். நானும் எடுத்திருக்கேன், நீங்களும் எடுத்தீங்க, எல்லாருமே எடுப்போம். அது இந்து பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதான். அப்போ இந்து மதம் சகுனத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லுது. அது இந்து மதங்களுக்கு மட்டுமே பொருத்தமில்லை, எல்லா மதங்களுக்குமே பொருந்தும், எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களுக்குமே பொருந்தும். அது அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா எங்கள் மதத்தில் சொல்லலைங்க அப்படின்னுவாங்க. அவ்வளோதான். சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் அது எல்லாருக்குமே பொருந்தும். கடவுளுடைய பார்வையில் எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தான், அவங்களுக்கு மட்டுமே கிடையாது. குர்ஆன்னா குர்ஆன் எல்லாருக்குமே தான், பைபிள்னா பைபிள் எல்லாருக்குமே தான், பகவத்கீதை பகவத்கீதை எல்லாருக்குமே தான். ஸோ சகுனம் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம், அது மூட நம்பிக்கை கிடையாது. அதுவும் என்னுடைய 3rd PhD அப்போ இதை பற்றி நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்கேன். அதை பண்ணும்பொழுது என்னென்னா, சகுனம் அப்படின்றது வாழ்க்கையில் நமக்கு இதுக்கு மேலே நடக்க போகிற சில விஷயங்களை முன்கூட்டியே ஃபோர்டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபோர்டாட்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, முன்னாடியே காட்டி கொடுக்கும், சொல்லிக் கொடுக்கும், பல வகையில் அது இண்டிகேஷன் காட்டி கொடுக்கும். அதுலேயும் 3rd PhD பண்ணும்போது அதை பற்றி பண்ணேன். அதில் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை அட்வான்ஸாக காட்டி கொடுக்குது. நான் அடிக்கடி ஒரு கோட் சொல்லுவேன், கடவுள் அன்புமயமானவர், கருணை உள்ளவர்னு சொல்லுவேன். அது எப்பயுமே அப்படிதான், அவர் அப்பப்போ மாற மாட்டோம், நாம் மாறுவோம். ஒரு நேரத்தில் அன்பாக இருப்போம், ஒரு நேரத்தில் பாசமாக இருப்போம், ஒரு நேரத்தில் கோபமாக இருப்போம், ஒரு நேரத்தில் டென்ஷனாக இருப்போம், ஒரு நேரத்தில் வரவே வேணானும், ஒரு நேரத்தில் வரவே வேணும்னுவோம். நம்மளுடைய மனநிலை மாறும் இல்லையா? ஒரு டைம் கோபமாக இருக்கும், ஒரு டைம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு டைம் வரவே வேணும்ப்பா, நீ தான் என் வாழ்க்கையணும், ஒரு நேரம் உன் மூயிலே முடிக்க மாட்டோம், போ 7 ஜென்மத்துக்கும் வரவே வேணானுவோம் இல்லையா? இந்த மாதிரி அன்பு செலுத்துறவங்க யாருமே இல்லைனும். அப்புறம் ஒரு காலத்தில் நீ தான் எதிரின்னுவோம். நம்ம மாறிக்கிட்டே இருப்போம், அப்போ சூழ்நிலை மாறிக்கிட்டே இருப்போம். பட் கடவுள் அப்படி மாற மாட்டார். கடவுள் எப்பவுமே கருணை உள்ளவர் தான். நம்ம தான் மட சாம்பிராணிகளாக இருக்கும், அவருடைய கருணையை புரிந்து கொள்வதில்லை, பயன்படுத்திக் கொள்வதில்லை. நம்ம தான் மட சாம்பிராணிகளாக இருக்கிறோம், நாம் அவருடைய கருணையை புரிந்து கொள்வதில்லை, அவரை பயன்படுத்திக் கொள்வதில்லை. அப்போ பின்னாடி நடக்க போற நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயங்களை முன்னாடி காட்டி கொடுக்குறாரு. அவர் எதுக்காக காட்டி கொடுக்குறார்? இது இந்த மாதிரி வரப்போகுது, இப்படி நடக்க போகுது, இது கொஞ்சம் உஷாரா பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோ, இது உஷாரா பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோ. இப்ப கர்மா பத்தி பேசுனா, கர்மா இருந்தா தான் அது காட்டும். அந்த ஒரு பேட் கர்மா இருந்தாலும் கூட கஷ்டப்பட போறப்பா இது கொஞ்சம் பார்த்து உஷாராய்க்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுப்பாரு, நமக்கு பல வகையில கொடுப்பாரு. அதை நம்ம தான் புரிஞ்சுக்காம விட்டுறோம், அப்புறம் கஷ்டப்படுவோம். நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை கண்டிப்பா கரெக்டா இறைவன் காட்டி கொடுக்கிறார், பல வகையில காட்டி கொடுக்கிறார். பர்சன் டு பர்சன் நீங்க உங்களோட லைஃப்பை திங்க் பண்ணி பாருங்க. லைஃப்ல வீட்டில் ஏதாவது ஒரு டெத் நடந்திருக்கும், இல்லை வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும், வேற ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இல்லை பெரிய ஒரு லாஸ் நடந்திருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் நல்லா பொறுமையா அமைதியாக உட்காந்து திங்க் பண்ணி பாருங்க. ஏதாவது வகையில காட்டி கொடுத்துருக்கும், குறைஞ்சபட்சம் 5 நாளைக்கு முன்னாடி காட்டி கொடுத்துருக்கும். மினிமம், நான் சொல்றது மினிமம், மேக்ஸிமம் இல்லை, மினிமம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக காட்டி கொடுக்கும். நான் நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சிடென்ட் நடக்க போகுது, உங்கள் வீட்டில் ஒரு டெத்து நடக்க போகுது, இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது மர்டர் நடக்க போகுது, இல்லை உங்கள் வீட்டில் திருடு நடக்க போகுது, இல்லை உங்கள் லாஸ் ஆக போகுது, உங்கள் மேலே ஏதாவது போலீஸு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே காட்டி கொடுக்கும். அப்போ அது எது காட்டி கொடுக்குன்னா, நீ பார்த்து கொஞ்சம் உஷாராக அலர்ட் ஆகிக்கப்பா, நீ கொஞ்சம் நல்ல கர்மாவை பேட் கர்மாவை எல்லாம் அவாய்ட் பண்ணுறது, பேட் குட் கர்மா ஏதாவது பண்ணி வேறு கரெக்ட் பண்ணி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக காட்டி கொடுக்குது. அது நம்ம தெரியாமல் தான் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறோம். இப்போ இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்மைதான். அதாவது நல்ல நாளில் கடவுள் சிலை கீழே விழுது, கரெக்ட். குங்குமம் கொட்டிக்குது, கரெக்ட். அதே மாதிரி ஏதாவது பொருள் கீழே விழுந்து உடையுது, கரெக்ட். 3 சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எதை காட்டுகிறது சகோதரிக்குன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பின்னால ஏதோ பிரச்சனை வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது, அவங்களுக்கு ஏதோ ஒரு துயரம் வரப்போகுது அப்படின்னு அட்வான்ஸாக காட்டி குறைந்தபட்சம் 15 நாளுக்கு முன்னாடி காட்டிக்கிறோம். அப்போ அது என்ன பண்ணுறது? வாட் டு டூ டு அவாய்ட் தட்? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சகோதரி 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை எல்லாருக்குமே கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். எல்லாருக்குமே காட்டி கொடுக்கும். நம்ம உணரலைனாலும் கிறிஸ்டல் இருக்கும்போது கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி பின்னாடி வரப்போகிற நிறைய ஒரு துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை முன்னாடியே அட்வான்ஸாக காட்டி கொடுத்த உதாரணங்கள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 கேசஸ் இருக்குது. அதை பற்றி பேசினாலே அது 1.5 வருஷத்துக்கு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாலே கிட்டத்தட்ட 400-500 கேஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி எக்ஸாம்பிளாக சொல்லி ஒன்றும் அந்த டெஸ்ட் பண்ணி மாதிரி சொல்லணும் அப்படின்னாலே 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஓட்டலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. உண்மைதான், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ சகோதரி என்ன பண்ணோம்? இப்போ நடந்து போச்சு என்னன்னு சொல்லி தெரியல, கையில் கிறிஸ்டல் எடுத்துக்கலாம். அவங்க ஏதோ 3 டிமாண்ட் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் 1 தான் வைக்கணும்னு சொல்லுவோம், 2 வைப்பாங்க, 3 வச்சுருப்பாங்க. பரவாயில்ல, 3 இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் எக்ஸெப்ஷனாக அந்த கிறிஸ்டலை எடுத்து கிறிஸ்டல் எனக்கு இந்த மாதிரி சகுனங்கள்லாம் நடக்குது, இது ஏதோ கட்டதை காட்டி கொடுத்து நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இது சரியாக காட்டி கொடுத்து எனக்கு சரியான வழி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வழி காட்டுங்க. நீங்கள் ஜஸ்ட் அதுக்கிட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் அதுக்கிட்ட 2 டைம் 3 டைம் மனசார சொல்லுங்கள். அதை அவாய்ட் பண்ணுறதுக்குள்ள வழிகளை உங்கள் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். இதுதான் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறதுடைய நிறைய நன்மைகளில் இதுவும் ஒன்று. கிறிஸ்டல் பயன்படுத்துவதற்கான நிறைய நன்மைகளில் இதுவும் ஒன்று. ஸோ டோன்ட் வரி, அதை பற்றி தான் பயப்பட வேண்டாம். என்ன கேட்கணும்? ஜஸ்ட் இறைவன் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல். நோ நீட் டு கோ எனிவேர், நோ நீட் டு கோ ஃபார் எனி வர்ஷிப் பிளேசஸ். எங்கேயும் வேணாம், நீங்களும் மைண்டை போட்டு வளர்ப்பாங்க. ஜஸ்ட் கிறிஸ்டல் கையில் எடுங்க, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது கிறிஸ்டல் கையில் எடுங்க, கிறிஸ்டல் கிட்ட சொல்லுங்கள், இறைவா இந்த மாதிரி சகடங்கள்லாம் நடக்குது, ஏன்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு தீமையான விஷயங்கள் ஏதோ நடக்கிறதுக்காக காட்டி கொடுங்க, எனக்கு தெரியுது, பட் இதை அவாய்ட் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியை எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையும் அறியாமல் அந்த இறைவன் உங்களுக்கு அந்த வழிகளை கொடுப்பாது, உங்கள் மனசில் வரும். அதை எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் வழி காட்டும். அதை கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த தீமைகள் விலகிடும், அவாய்டட். இதான் முறை. உங்கள் கையில் கிறிஸ்டல் இருக்கிறனால அது பிரச்சனையே கிடையாது, தைரியமாக நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள். சரியா? எந்த பிரச்சனையும் வர்றது அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி பிஃபோர் யூசிங் கிறிஸ்டல், ஆஃப்டர் யூசிங் கிறிஸ்டல், ரைப் 2ஆக பிரிங்கன்னு சொல்லுது. ஆஃப்டர் கெட்டிங் கிறிஸ்டல், பிஃபோர் கெட்டிங் கிறிஸ்டல், ஆர் பிஃபோர் யூசிங் கிறிஸ்டல், ஆர் ஆஃப்டர் யூசிங் கிறிஸ்டல். 2 லைஃபாக பிரிச்சிங்கன்னா உங்கள் கையில் கிறிஸ்டல் வந்த பிறகு நீங்கள் மறுஜென்மம் எடுத்த மாதிரி தான், மறுஜென்மம் எடுத்த மாதிரி, அடுத்த பிறகு 2ஆவது பிறகு எடுக்க மாதிரி புனர்ஜென்மம். இந்த புனர்ஜென்மம் எப்படி எடுக்கிறீங்க? இந்த புனர்ஜென்மம் எடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. பிகாஸ் கடவுள் வந்து எப்பயுமே கடவுள் 24 hours 365 days நம்ம கூட இருக்கிறார். பட் அதனுடைய கம்யூனிகேஷன் கான்டாக்ட் ரேஷியோ அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கடவுளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? 1% பயன்படுத்தலாம், 100% பயன்படுத்தலாம். கடவுளை பயன்படுத்தும் 1% பண்ணிக்கலாம், 100% தான். கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது கடவுளை 100% யூஸ் பண்ணிக்கலாம், 100% நீங்கள் வச்சுக்கலாம். அந்த தொடர்பு அந்த லிங்கை வந்து அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் அவாய்ட் ஆகிடும். அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிகளை காட்டி கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி. நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டல் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவாக நடக்குது, ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்றதை எங்களுக்கு காட்டி கொடுக்குறீங்க. அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டி கொடுத்து இந்த வெளிவரத்துக்கு வழியை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஜஸ்ட் அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அது கரெக்டாக உங்களுக்கு காட்டி கொடுத்து கரெக்டாக பண்ணி போயிடும். உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை முன்னாடி அட்வான்ஸாக காட்டி கொடுக்குற விஷயம் அதுதான். சகுனம்ன்ற சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு பூனை குறுக்க போச்சு, அது பேட் சகுனம் சொல்லுவாங்க. அது மூட நம்பிக்கை, உண்மைதான். அப்படி பூனை குறுக்க போச்சுன்னா டக்குன்னு உள்ளே கிராஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்போ உங்களை கிராஸ் பண்ணி வேற யாராவது போவாங்க, உங்களை கிராஸ் பண்ணி அடுத்து வேற யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணி போன பிறகு அப்புறம் நீங்கள் போவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, பூனை குறுக்க போகிறது அபசகனம்னு சொல்லுவாங்க. எஸ், உண்மைதான். அது இல்லைன்னு கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லுவாங்க, அது வேற சப்ஜெக்ட், அது இப்போ வேண்டாம், அது அவங்க தெரியல, தெரியாமல் சொல்கிறாங்க. பட் அது உண்மை. அப்போது போயிட்டே இருக்கீங்க, பூனை குறுக்க போகுது, பூனை குறுக்க போய் என்ன பண்ணோம்? ஒரு செகண்ட் நில்லுங்க. உங்களை தாண்டி கிராஸ் பண்ணி யாராவது ஒருத்தர் போவாங்க, போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவங்க போன பிறகு போங்க, அந்த தோஷம் கட் ஆகிடும். ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களே போனீங்கன்னா அது சில நெகட்டிவ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை அட்வான்ஸாக காட்டுது பூனை. இறைவன் வந்து பூனையாக உள்ள வந்து அந்த பூனை மூலமாக குறுக்க போயிட்டு சகுனத்தை காட்டு. அப்போ ஒரு கேள்வி வரலாம், ஒரு சப் கொஸ்டின். அப்போ போறார சார், அவருக்கு ஒன்றும் ஆகாதா? நான் நிற்கிறேன், பூனையை பார்த்துட்டேன், ஒருத்தர் போறாரு, அப்போ அவருக்கு ஆகாது. ஏன்னா பூனை உங்களுக்கு தான் காட்டி கொடுத்துருக்கு. நல்லா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கேதான் வந்து கடவுள் எவ்வளோ கருணை உள்ளவர்ன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ தெளிவாக கடவுள் உங்களை ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கணும். போறீங்க, பூனை குறுக்க வருது,
நிற்க சொல்கிறேன், நான் நிற்க சொல்கிறேன், இல்லைங்க வெயிட் பண்ணுங்கன்றேன். அப்போது யாராவது உங்களை தாண்டி அந்த பக்கம் போவாங்க. அப்போ போயிட்டாக்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போகலாம், நோ ப்ராப்ளம். அப்போது நீங்கள் போகிறவருக்கு அவர் சகுனம் தானே. என்ன, போகிறவருக்கு பூனை வந்து கண்ட காட்சி கொடுக்கல. போகிறவர் அவர் நேராக வர்றாரு, அவர் பாட்டு நேராக போகிறார், அவருக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் பூனை காட்டி கொடுக்குது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்த பிறகு அப்படி கிராஸ் பண்ணி அப்படி போயிடும். அப்படி போகலை, நீங்கள் ஒரு சப்போஸ் வில்லேஜ் ஏரியாவில் இருக்கீங்க, ரொம்ப வில்லேஜ் ஏரியாவில் இருக்கீங்க, அது யாரும் வந்து வரல. இப்போ டவுன் சிட்டின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் 100 பேர் போவான், 1000 பேர் போவான், அப்போ ஓகே போயிடும். இப்போ நீங்கள் வில்லேஜ் ஏரியா இருக்கீங்க, அப்போ பூனை குறுக்க போகுது. அப்போ என்ன பண்ணுங்கள், தயவு செய்து ரிவர்ஸ் வந்துடுங்க, அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணால் விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷத்துல யாராவது போனாங்கன்னா போயிடுங்க. அப்படி யாரும் போகலை அப்படின்னா ரிவர்ஸ் வந்துடுங்க. ஆல்டர்னேட்டிவ் வேற ரூட்டில் போகக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி கடவுள் கொடுக்குறது நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சரி சார் இந்த சந்தில் போய் அப்படி போயிடலாம், அப்படி போகக்கூடாது. யாராவது கிராஸ் பண்ணலைன்னா திருப்பி ரிவர்ஸ் வந்துடுங்க, ரிவர்ஸ் வந்துடுங்க. அப்படி ரிவர்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அன்னைக்கு அந்த வேலையை செய்ய வேண்டாம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டாம், பெண்டிங் போட்டுவிடும், அடுத்த நாள் பண்ணிச்சிடும், தர ஒன்றும் போயிடாது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆக்சிடென்ட் கேஸ் ஆன வீட்டில் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஆன வீட்டில் கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 1/2 hour உட்காந்தீங்கன்னா அப்புறம் யாராவது பேசும், அப்பயே அது காட்டி கொடுத்துச்சு, இப்பயே அது சொல்லிச்சு, இது அப்பயே சொல்லிச்சு, இது இப்பயே சொல்லிச்சு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் ரீசர்ச்சும் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய உதாரணங்கள் இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் சகனங்கள்ன்றது வந்து உண்மையான விஷயம். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு வந்து ஒரு கால் தடுக்குது, ஒரு கல் இடிக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோ சிட்டியில் போனாலும் சரி, வில்லேஜில் போனாலும் சரி, ஒரு நிமிஷம் நின்று குனிஞ்சு எந்த இடத்துல உங்களுக்கு கால் தடுக்குச்சோ அந்த இடத்துல பூமியை தொட்டு ஒரு விரலை எடுத்து அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் தடைக்கணும். ஆஞ்ஞா சக்கரம்னு சொல்லும் இல்லையா, இந்த இடத்துல தடைக்கணும். அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். தட் இஸ் அந்த சகுனத்தினால நடக்க போகிற விஷயங்கிறது நின்றுடும். நீங்கள் எவ்வளோ பெரிய சிட்டியில் போனாலும் சரி, வில்லேஜில் போனாலும் சரி, வில்லேஜில் போனால் சாதாரண மண்ணை இருக்கும். சிட்டியில் போகிறீங்க, நல்லா ஹைவேல போகிறீங்க, இல்லை தார் ரோட்டில் போகிறீங்கன்னா கூட அங்கேயே ஒரு டஸ்ட்டு மண் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை விரலை எடுத்து ஒரு விரல், இந்த விரலையோ அல்லது ஏதோ ஒரு விரல், அப்படி விரலை எடுத்து அதை எடுத்து அப்படி நெத்திட்டு அப்படி வச்சுடுங்க. அந்த எதனால் உங்களுக்கு அந்த சகுனத்தை காட்டி கொடுக்குறதோ, அந்த சகுனம் வந்து எதை சுட்டி காட்டுறதுக்காக உருவாகினதோ அந்த நெகட்டிவ் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதை குனிஞ்சு எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்காதீங்க, உண்மை, மூட நம்பிக்கை கிடையாது. எல்லா மதங்களையும் எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க, மூட நம்பிக்கை கிடையாது. நாம் அதை மூட நம்பிக்கை வச்சுக்கிறோம், அவ்வளோதான். மூட நம்பிக்கை வச்சுக்கிறோம், சொன்ன விஷயம் வேற, நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் வேற. கால் தடுக்குது அப்படின்னா டக்குன்னு இடிச்சுட்டு போயிட்டே இருக்காதீங்க. அப்போ அந்த இடத்துல குனிஞ்சு அந்த இடத்துல என்ன இருக்கோ பரவாயில்ல, சும்மா அப்படி லைட்டாக நெத்தியில் வைங்க. அது அசிங்கம் அப்படிலாம் நினைக்காதீங்க. பூமி மாதா, பூமி தாய், அதை தொட்டு அப்படி நெத்தியில் வச்சுங்க, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு செகண்ட் நின்றுட்டு உடனே போகக்கூடாது, ஒரு நிற்கணும். அங்கே ஒரு பிரேக் எடுக்கணுன்றதுக்காக தான். நான் சில ஆக்சிடென்ட் கேஸை பற்றி சொல்லும்போது கூட பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு ஆக்சிடென்ட் இந்த இடத்துல நடக்குது, கரெக்டாக போதாங்க, ஒரு லாரிக்காரன் வரான், அடிக்கிறான். அதை நான் சொல்லுவேன், பல முறை சொல்லியிருக்கேன். அந்த லாரிக்காரன் ஒரு செகண்ட் லேட்டாக வந்திருந்தா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. கொஞ்சம் பாருங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த லாரிக்காரன் ஒரு செகண்ட் லேட்டாக வந்தானா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இல்லை இவங்க போகிறவங்க ஒரு செகண்ட் லேட்டாக போயிருந்தாங்கன்னா வண்டி கிராஸ் ஆகிட்டு இருக்கும், ஆக்சிடென்ட் நடக்காது இல்லையா. அப்போ கரெக்டாக பாருங்க, டிவைன் பிளான் எப்படி கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் நடத்துகிறார், பெர்ஃபெக்டாக நடத்துகிறா பாருங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணி கரெக்டாக ஃப்ளைட் அனுப்பிச்சி விட்டு அங்கே போய் பாம்பு போட்டு வந்தோம் பாகிஸ்தான்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அவங்க பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி, கரெக்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணி, கரெக்டாக பிளான் அடித்தோம், கரெக்டாக அங்கே போய் பாகிஸ்தானில் போய் குண்டு போட்டுட்டு வந்துட்டோம். அது அவங்க இராணுவ சாதனையாக சொல்லுவாங்க, தப்பில்லை, அது அவங்களுடைய சாதனையாக அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அவளை பெர்ஃபெக்டாக ப்ரிசிஷனாக கரெக்டாக போயிட்டு கரெக்டாக அவங்க பார்டருக்குள்ளே, அவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க பாமா போட்டு கரெக்டாக வந்தோம், அது எங்களுடைய சாதனைன்னுவாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம்தான், நல்ல விஷயம்தான். ஒரு எதிர்நாட்டுக்குள்ளே போய் ஒரு பாமா போட்டு கரெக்டாக வரேன், நான் டெக்னாலஜி எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறேன், நான் டெக்னிக்ஸ் எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறேன், நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த பர்ஃபெக்டாக நம்ம கரெக்டாக போயிட்டு உள்ளே போயிட்டு கரெக்டாக அடித்து கரெக்டாக செஞ்சுட்டு வர்றது ஒரு சாதனையும், அதே மாதிரி தான் இது. அந்த ஒரு செகண்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுனாலும் லாரிக்கார் நேராக போயிட்டு பாரு, ஆக்ஷன் நடக்காது. இல்லை ஒரு செகண்ட் இவங்க லேட்டாக போயிருந்தாலும், இல்லை ஒரு செகண்ட் முன்னாடி போயிருக்கணும், ஒரு செகண்ட் லேட்டாக போயிருக்கணும், ஆக்ஷன் நடந்திருக்காது.
எல்லா ஆக்சிடென்ட்டும் இப்படி தான் நடக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எவ்ரி ஆக்சிடென்ட்டும் இப்படி தான் நடக்கும். ஒரு செகண்ட் மிஸ் பண்ணியிருந்தா அப்போ கடவுள் எவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி அந்த செகண்ட் மிஸ் பண்ணாத அந்த செகண்ட் கூட கரெக்டாக பண்ணி கலாஸ் பண்ணி ஆக்சிடென்ட் உருவாக்குறேன். ஆக்சிடென்ட் நடக்குதும் இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் நடக்குது. ஆக்சிடென்ட் நடக்கிறது கூட ஐயோ பாவம் அப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு நம்ம பாவம் நான் சொல்லும்போது பாருங்க பாவம்னு வருது, என்னையும் அறியாமல் வருது பாவம், ஐயோ பாவம் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. அவர்கள் செய்த பாவத்தினால் ஆக்சிடென்ட் நடக்குது. அவர்கள் செய்த பாவத்தினால் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து 3000 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய நெகட்டிவ் கர்மா கூட்டு கர்மா எல்லாம் சேர்ந்து கரெக்டாக ஆக்சிடென்ட்டை இறைவன் நடத்தி அவங்களுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்றாரு. ஸோ இப்போ அதனால தான் வந்து இறைவன் கருணை உள்ளவர்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல எப்படி சார் கருணை உள்ளவர் கேட்பாங்க, சில பேர் கேட்பாங்க, எப்படி சார் கருணை உள்ளவர், கருணை உள்ளவர் எப்படி சொல்றீங்க, அநியாயமா இப்படி எல்லாம் ஆக்சிடென்ட் நடக்க போச்சு, எல்லாம் உடம்பு கூட இல்லை பார்ட் பார்ட்ஸா இப்படி எல்லாம் போய் இறந்து கோர விபத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோர விபத்து. இந்த கோர விபத்து நடக்குது, இது எப்படி டாக்டர் வந்து நீங்க வந்து கடவுள் கருணை உள்ளவர்னு சொல்லுவீங்கன்னு. அப்போ அவங்களை உட்கார வச்சு ஒரு 1 hour உட்கார வச்சு ஒரு கிளாஸ் எடுத்து புரிய வச்சு, ஆமாம் சார் கரெக்டு தான் சார் நீங்கள் சொல்றதுன்னு வாங்க. அந்த 1 hour புரிய வைக்கணும். அந்த புரிதல் இல்லை அவங்களுக்கு. அந்த புரிதல் என்னோட குருமார்கள்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஆன்சர் நீ சொல்லுன்னுவாங்க. அப்புறம் நம்ம ஆன்சர் சொன்னோம்னா அதை புரிதலை கொண்டு இப்போ சொல்லுன்னுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு குழு கொடுத்துருவாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னுவாங்க. அப்புறம் அதை பற்றி நாம் தெரிஞ்சு சொல்லுவோம், அதை ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டாக இப்போ சொல்லுன்னுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதை என் வாயில வர வைப்பாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண வச்சு அதை கடைசியில் என் வாயில வர வச்சு இதுதான் கரெக்டுன்னு என் வாயிலே வர வைப்பாங்க. அப்படி ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பாங்க என்னுடைய குருமார்கள் தான். எல்லா குருமார்களுமே அப்படிதான். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல். 108 குருமார்களுக்கு மேலே இருக்காங்க எனக்கு. அத்தனை குருமார்களும் ஒரு ஸ்டைல். பட் எல்லாமே கடைசி ஆன்சர் வந்து என் வாயிலிருந்து வர வைப்பாங்க. அப்போதான் நீ அந்த அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கிற புரிஞ்சிருக்கிறான்னு நான் அது ஸ்டேட்மெண்ட் வர வைப்பேன். ஸோ ஆக்சிடென்ட் நடக்கிறது கூட இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால, இறைவன் வந்து கருணை கொண்டு தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. நமக்கு அது துர்சமமா இருக்கும். பட் இறைவன் பெர்ஃபெக்டா பண்றாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அக்கவம் பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, ஐயோ பாவம்னு நாம சொல்றோம். அந்த பாவத்தை இவங்க எந்த பல மடங்கு செஞ்சிருக்காங்க, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இறைவன் ஆக்சிடென்ட் நடக்க வைக்கிறார். ஸோ அதனால நீங்க ரோட்ல போகும்போது கூட அது மாதிரி இடிச்சது அப்படின்னா மூட நம்பிக்கையெல்லாம் போகாதீங்க. நின்று நீங்கள் ஷூவே போட்டிருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல குனிஞ்சு எடுத்து ஆங்கிலேய சக்கரம்னு சொல்லுங்க, அது சக்கரம் தெரியாம மற்றவங்களுக்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆகுங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயம். சகனம்னா அதுவும் இன்னும் சரித்திரிக்க திருப்பி சொல்கிறேன், கெட்ட விஷயங்கள் அதாவது நம்ம வருத்தக்கூடிய விஷயங்கள், வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம அட்வான்ஸாக காட்டிக்கொடும், ரொம்ப அட்வான்ஸாக காட்டிக்கொடும். ஒரு சகோதரி கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது மெடிடேஷன் அப்போ திடீர்னு அவங்க மகளுடைய உருவம் வருது. திடீர்னு ஒரு மகளுடைய உருவம் வருது. அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க, இவங்க சென்னை நங்கநல்லூர் இருக்காங்க. திடீர்னு வந்துட்டு இருக்காங்க, அவங்க மகளுடைய உருவம் வருது. என்ன வருது அப்படின்னு சொல்லி தெரியல, யோசனை பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. எனக்கு வழக்கம் போல் என்னை கான்டாக்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு 2-3 டைம் அடிச்சிருக்காங்க, கான்டாக்ட் பண்ண முடியல. என்னுடைய பிஏவுக்கு அடிச்சிருக்காங்க, அவரும் கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ நான் சொல்கிறது வந்து 10 years பேக், 10-12 years பேக். அவரும் எடுக்கலை, நானும் எடுக்கலை. சரி எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப 2 நாளாக 3 நாள் அதே வருதுன்ட்டு அப்புறம் அவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்க, மகளுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. மகளுக்கு ஃபோன் அடிச்சு அது மகன் வந்து அப்படி ராமான்னு அழுதான். அம்மா வந்து நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தாம்மா நான் வந்து முடிவு எடுத்துட்டேம்மா, நாளைக்குமா இன்னைக்கு நாளைக்கு நான் சூசைட் பண்ணிக்கோமா, நான் எல்லாம் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கோமா, நீங்களாம் நல்லபடியாக இருக்கும்னு ப்ரெஸ் வேர் பண்ணுறேன், அழுதுகிட்டே ப்ரெஸ் பண்ணுறேன். என்னம்மா என்னாச்சு என்ன? அப்போ அவங்க சொல்கிறாங்களா, இல்லை எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் வீட்டுக்காரன் இப்படி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னால் வாழ முடியல, நானும் என்ன பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி பெரிய ஷாக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. யூஎஸ் போயிட்டு 2 மாதம் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க. அவங்க 2 பேருமே லீவ் போட்டுட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில ஃபெசிலிட்டிஸ் லீவ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை அவைல் பண்ண 2 பேருமே போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போகிறாங்க, இருந்துட்டு வராங்க. அது வரைக்கும் ஒன்றுமே தெரியல. பட் இப்போ சொல்கிறாங்க, இல்லை என்னை இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் கல்யாணம் பண்ணி வந்த காலத்துலேயே என்னை இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் வெளியே சொல்ல இது வரைக்கும். என்னம்மா நான் இப்போ தானே வந்த கூட நல்லா ஒன்றா தானே இருந்தீங்க, எல்லாம் ஒன்ற மாதிரி நடித்தேன், அவ்வளோதான், நான் நடித்தேன், அவ்வளோதான். உனக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது, நீங்கள் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தால கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க,
நான் நல்லா இருக்கேன்னு மாதிரி நடிச்சேன்னு ஒழிய நான் நல்லா இல்லை. இப்போ 6 மாதம் முன்னாடி வந்தவங்க நல்லா தான் இருந்தீங்க, நல்லா தான் பேசுனீங்க, ரைட், ஓகே. ஆனால் அது என் மனசுக்குள்ள இருந்துமா நான் வெளியே காட்டிக்கலன்னு சொல்லி அப்போ தான் அது அந்த 3 வருஷ கதையெல்லாம் சொல்லி எழுதியிருக்காங்க. நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப அலண்டு போய் அப்புறம் நேரடியாகவே இங்கே வந்துட்டாங்க. நேரடியாகவே இங்கே வந்துட்டாங்க. வந்து சார் இந்த மாதிரி சார். அப்போ நான் சில விஷயங்கள்லாம் இப்படிலாம் பண்ணுங்கம்மான்னு சொன்னேன். அப்புறம் செஞ்சாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த அம்மா அந்த சூசைட் நோட்லேருந்து அது வெளியே வந்துட்டாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. தென் எகெயின் கன்ஃபார்ம் பண்ணாங்க, திருப்பம் லீவ் போட்டு அங்கே போயிட்டு பார்த்து திருப்பியும் அந்த ஹாப்பினஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அது கிறிஸ்டல் முன்னாடி காட்டி கொடுக்குது பார்த்தீங்களா, முன்னாடி காட்டி கொடுக்குது. அம்மா உன் பொண்ணு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க போறா, இந்த மாதிரி இருக்கிறா அப்படின்னு பாருங்க. 3 வருஷமா அதை காட்டி கொடுக்கல. கல்யாணம் பண்ண காலத்துலேருந்தே அந்த புருஷனும் சரி அவங்க மாமனாரும் சரி குடைச்சல் தான் கொடுத்துருக்குறாங்க. இது காட்டிக்கவே இல்லை. அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. பிராமின் ஃபேமிலி ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு இனிமையாக நாம நல்லா குடும்பம் நடத்துகிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோன்ற மாதிரி ஒரு மாயையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே கொடுமைப்பட்டு இருக்காங்க. பட் அவங்களும் சொல்ல விரும்பல, இவங்களுக்கும் தெரியல. பட் கிறிஸ்டல் காட்டி கொடுக்குது, இறைவன் காட்டி கொடுக்குறாரு. அம்மா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத அவங்க மகளுடைய உருவத்தை வந்து கிறிஸ்டல்ல காட்டக்கூடிய அவசியம் என்ன? சரி பார்க்குறாங்க, என்னன்னு தெரியல. கிறிஸ்டல்ல திருப்பி தொடர்ந்து 3 நாளாக வருது. சரி என்னை கம்யூனிகேட் பண்ண முடியல, நேர்லேயே வந்துட்டாங்க. சரி வந்தால் சார் ஐயா இந்த மாதிரி விஷயம் உங்களை கம்யூனிகேட் பண்ணல, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கல, நான் வந்துட்டேன். நாங்கள் சரி பரவாயில்லம்மா சொல்லுங்க என்ன விஷயம்னா இதை சொல்கிறாங்க. சார் அப்போ நான் இந்த மாதிரி ரெமடி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து இங்கேயே தான் பண்ணாங்க. அவங்க அமெரிக்காலாம் போல, இங்கேயே சில விஷயங்கள் பண்ணாங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, நார்மல் ஆகிட்டாங்க. அந்த ஃபேமிலியில் அந்த 3 வருஷமாக இருந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே போய் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. சூசைட் பண்ணிக்கமா அப்படின்னா கூட பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேலன்ஸ் ஆயிட்டாங்க. 3 வருடங்களாக மறைத்து வைக்கப்பட்ட அந்த போலியான அன்பை, போலியான உறவை அதை உடச்சி காட்டி உண்மையான அன்பு, உண்மையான உறவுக்கு என்ன செய்யணுமோ அது கிறிஸ்டல் காட்டி கொடுத்தது. அதை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு இது கன்ஃபார்மா இப்போ உண்மையிலே பழைய மாதிரி இப்போ நம்ம நம்பிக்கை வரல அவங்களுக்கு. அம்மா இப்போ நாங்கள் நல்லா இருக்கோமா, சந்தோஷமா இருக்குமா, ஹாப்பியா இருக்கிறோமா அப்படின்னு பொண்ணு சொன்னா இவங்களுக்கு நம்பிக்கை வரல. இது இப்போ 3 வருஷமா இப்படி சொன்ன மாதிரி தான் இப்படியும் திருப்பி இப்படி சொல்லுதோ, எதுக்கு நாங்கள் நேரில் போய் பார்க்குறோம்னு சொல்லிட்டு திருப்பியும் எகைன் லீவ் போட்டு ஒரு 3 months லீவ் போட்டு போயிட்டு அதை பார்த்துட்டு ஹாப்பியாக தான் இருக்காங்க, கன்ஃபார்மாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திருப்பவும் வந்தாங்க. அப்போ பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை இது இப்போ கிறிஸ்டல் இல்லைன்னா அது ஏதாவது ஒன்று ஆயிருக்கும், ஏட கடமை டெத் மெசேஜுக்கு வந்த பிறகு இவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் என்னால் உன்னால் அந்த பிரச்சனை, என்ன இந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, அப்புறம் வேறு பிரச்சனை போயிருக்கும். இவன் வேறு கல்யாணம் பண்ணாண்டுவான், இல்லை ஏன் டைவர்ஸ் நான் கொடுத்ததெல்லாம் சீர் சமைச்செல்லாம் கொடுக்கணுவாங்க. அது வேறு மாதிரி விவகாரம் போயிருக்கும் இல்லையா, அது வேறு மாதிரி போயிருக்கும். பேருக்கு வந்து யார் பார்த்துக்கிறது, நீ பார்த்துக்க நான் பார்த்துக்கிறதா, அவர் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதெல்லாம் முடியாது, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னுவாங்க. நீங்கள் போட்ட நகையை கொடு, நெட்டை கொடு, சொத்தை கொடு, பத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னுவாங்க. அது லிட்டிகேஷன் இருக்கும். அவரே நிம்மதியாக வாழ முடியாது. அவரே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், திருப்பி காலம் முழுசும் இந்த மனைவிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கிடக்கணும். அது ஒரு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வேலை தானே. இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாலும் கூட நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக முன்னாள் மனைவிக்கிட்டையும் முன்னாள் கணவன்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுன்றேன் நான். அரசாங்கம் சொல்லிச்சு கட் பண்ணிச்சு, ஓகே ரைட் அப்படின்னு வந்துடாதீங்க. அந்த பழைய கணவனுடைய பழைய மனைவினுடைய இம்பேக்ட் இறந்துருந்தாலும் கூட, அவங்களோட இல்லை அவங்க இறந்துட்டாலும் கூட அவங்களுடைய ஆத்மானுடைய கான்டாக்ட், கம்யூனிகேஷன் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட அந்த கணவன் மனைவிக்கிட்ட நீங்கள் காலம் முழுசும் லைஃப் லாங் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்றது. முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்ட்ராய்க்கே போகாதீங்கன்றது காரணமாக தான். டைவர்ஸ்க்கே போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்படி இட்லாட்டு கடங்க, இப்படி ஈட்டுட்டு இருங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி கூட கம்முன்னுருங்க. கோர்ட்டு கேஸ்லாம் மிதிக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா சரி ஓகே நீ இருந்துக்குமா, நீ இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கூட கம்முனுங்க. உங்களால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்காது, நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி கம்முனுங்க. நம்மளுடைய கர்மா இதை அனுபவிக்கணும்னு இருக்குது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நான் தாதா வச்சு அடிக்கிறேன், பஞ்சாயத்து வச்சு அடிக்கிறேன், அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் போயிட்டு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு சொல்ல காரணம் அதுதான். ஸோ சகுனம் அப்படின்றது வந்து உண்மையான விஷயம்தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பூனை குறுக்க போச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. அப்புறமா தலைவாசலில் இடிச்சுக்கும், போகும்போது தலையடிக்கும், கார் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வந்து திருப்பவும் வந்து ரொம்ப அவசியமாக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு திருப்பவும் வெளில போங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி. இப்போ போகிறீங்க வழியில் வந்து வேறு எங்க ஒரு இடத்துல போகிறீங்க, அப்போது திருப்பி ரிவர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு போகணும். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு திருப்பி வெளில போகணும். இப்போ நீங்கள் வெளில போகிறீங்க, கால் இடிக்குது, தலை இடிக்குது, புறப்படும் போதே இல்லை காரில் ஏறி உட்காருங்க இடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பி ரிவர்ஸ் வந்துடணும். வந்துட்டு வீட்டில் உட்காந்து
தண்ணி 1 டம்ளர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உட்காரும்போது அந்த நெகட்டிவ்க்கு உண்டான விஷயங்கள் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். தென் அதுக்கு பிறகு நீங்கள் போங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு அப்படி போனாலும் கூட அவனோட எஃபெக்ட் கொஞ்சம் குறையுத விட, பட் அது வேலை காட்டுது. நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 200-300 கேஸ் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் பேசுறது எல்லாமே எவிடன்ஸோட பேசுகிறேன். சும்மா ஏதோ வாய்க்கு வந்து பேசுகிறேன், ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காகலாம் கிடையாது. எல்லாமே ரெக்கார்டோட பேசுகிறேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு கால் தட்டுது, இடறுது, இல்லை காரில் போய் உட்காரும்போது கால் தட்டும். காலில் போய் உட்காரும்போது எப்பயும் கரெக்டாக காலை எடுத்து உள்ளே உட்காருவோம். அப்படி உள்ளே உட்காரும்போது கால் இடிக்கும். சரி அப்படி சொல்லிட்டு நான் திருப்பம் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போனாலும் கூட அந்த எஃபெக்ட், பேட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறையிற ஒழிய சில இடத்துல அது காட்டுது. அது அந்த அந்த போகிற வேலை உருப்புறதில்ல, போகிற வேலை ஆகாது. போகிற வேலத்தில் ஏதாவது தடங்கள் வரும், அது ஈட்டுட்டு கிடக்கும். அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்மளை பாதிக்கும். அது காட்டுது, கண்டிப்பாக காட்டுது. நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டே போனாலும் கூட அது வேலையை காட்டுது. ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை போயே ஆகணுன்ற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக அதை தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு நீ கிளம்புங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி அவாய்ட் பண்ணிடுங்க. அது பெஸ்ட். இப்போ இந்த மாதிரி கேசஸ் ஒரு 100 கேஸ் எடுத்தோம்னா அந்த 100 கேஸில் தண்ணி குடிக்காமல் எச்சா எடுக்குது போனால் போகுது போ, இதெல்லாம் போய் ஒரு விஷயமா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அது கண்டிப்பாக வேலையை காட்டுது. 100% காட்டுது. அது அது அனுபவத்தில் நிறைய ரெக்கார்டு, கிட்டத்தட்ட 200 ஃபைலுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது. வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும்போது அதனுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% வரைக்கும் குறையுது. அது கூட 50க்கு மேலே கிடையாது. 10, 20, 30, 40, 50 வரைக்கும் தான் குறையுது. 50க்கு மேலே வேலையை காட்டுது. 50% மேலே வேலையை காட்டுது, கண்டிப்பாக காட்டுது. அதனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அது வேண்டாம். அது எவ்வளோ பெரிய இது வருஷம் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு நாளைக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா சகுனம் சரியில்லை அதனால நான் வரலன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாட்டாட்டி ஆப்போசிட் சைடில் இருக்காது. ஆனால் அது சொல்லிக்க மாட்டான், வேறு ஏதாவது காரணம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணது பாருங்க. அப்படி அவாய்ட் பண்ண முடியாது போயே ஆகுன்ற மாதிரி இருந்ததுன்னா, கட்டாயமான சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் கிறிஸ்டல் யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் கூட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுது. கிறிஸ்டல் கையில் இதாக்கும் போது எல்லாம் நடக்குது. கிறிஸ்டல் கையில் இருந்தது அப்படின்னா அந்த இந்த மாதிரி தடங்கள் வரப்போ முன்னாடி அட்வான்ஸாக ஏன் போய் காரில் போய் உட்காரும்போது இடிக்கணும், தலைவாசப்படி இடிக்கணும், அது மாதிரி சூழ்நிலையை முன்னாடியே காட்டி கொடுத்துருது. அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் ஏதாவது காரணங்கள் வரும், அது தள்ளி போட்டு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். கிறிஸ்டல் இல்லாத சூழ்நிலையில் இல்லை கிறிஸ்டல் வந்து கிளன்சிங் போட்டுட்டு அதை எடுக்காத சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சகுனம் காட்டுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. அப்படி வேறு வழியே இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு போங்க. அப்பயும் ஒரு 50% காட்டு. அதுக்காக தான் சொன்ன முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுது. சகுனத்தை பற்றி பேசினாலும் அதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம இந்து மதத்தில் தேங்காய் உடைச்சால ஒரு சகுனம் இருக்குது. சும்மா இல்லை ஏதோ எடுக்கணும் தேங்காய் உடைக்கும் அப்படிலாம் கிடையாது. தேங்காய் சகுனத்தை பற்றி பக்கமாக எழுதி வச்சுருக்காங்க சித்தர்கள். தேங்காய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாணத்துலேயோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துலையோ உடைச்சாங்க. அது உடைக்கும் பொழுது அது எப்படி செதறுது, எந்த மாதிரி செதறுது, எந்த மாதிரி உடையுதுன்னு சொல்லி படம் எழுதி கொடுத்துருங்க. ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நான். உண்மை அது. தேங்காய் சகுனம்னு இருக்கு, சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் உடைக்கிறீங்க, கல்யாணமோ இல்லை வீட்டில் எந்த அளவில் இருந்தாலும் தேங்காய் உடைக்கணும் இல்லையா? அப்போ தேங்காய் உடைச்சோம், அந்த தேங்காய் எப்படி உடையுது அப்படின்னு வச்சு போட்டிருக்காங்க. இதை நான் ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். 100% ஒன்று எப்படி தான் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ, ஐயோ சாமி, அதெல்லாம் அவங்க தலையில் எத்தனை மூளை இருக்குன்னே தெரியல. 1,00,000 மூளை இருக்கும். நமக்கு ஒரு மூளைனா 1,00,000 மூளை இருக்கும் போது. எப்படிலாம் இதெல்லாம் அவங்க எழுதுறாங்க? எல்லாமே தியானத்தை உட்காந்து எழுதினால்தான். தான். அவங்க வந்து R&D டிபார்ட்மெண்ட் போட்டு கோடிகள்லாம் பணத்தை அலாட் பண்ணி ப்ராஜெக்ட் போட்டெல்லாம் பண்ணலை. எல்லாமே தியானத்தில் உட்காந்தாங்க, இறைவன்கிட்ட வாங்கினாங்க, அவர் அப்படியே கொடுக்குறாரு, அதை அப்படியே எழுதி வச்சாங்க. எல்லாமே தியானத்தில் வாங்கினது தான். ஏன் சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், யோகிகள் சொன்ன விஷயம்லாம் வாக்கு தவறுவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தியானத்தில் உட்காந்து எழுதுறாங்க. கடவுள்கிட்ட டைரக்டாக வாங்குறாங்க. இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அவருக்கு எல்லாமே தெரியும், அதை கரெக்டாக சொல்றாங்க, எழுதுறாங்க. நான் முதல்ல 10th முடிச்சுட்டு +1 சேர்த்துறதுக்காக என்னை ஸ்கூல் கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் அப்பா
போகும்போது விநாயகர் கோயிலில் போய் அரசு மரத்தெல்லாம் சுற்றிட்டு தேங்காய் உடச்சி போகணும்னு சொல்லிட்டு அட்மிஷன் போகிறப்ப தேங்காய் உடச்சி எனக்கு கூப்பிட்டு போகிறார், ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறார். அப்போ தேங்காய் வந்து ஏடா கூடமாக உடையுது. அப்போ எனக்கு தெரியாது தேங்காய் வந்து உடையுது, அது ஏடா கூடமாக உடையுது. அப்புறம் அதுக்கு பிறகு போனால் நான் அந்த +1 +2 படித்து முடித்து வெளியே வரதுக்குள்ள நிறைய வேறு சில பிரச்சனைகள் தடங்கல்கள்லாம் வந்தது. சித்தர்கள் நம்மளை அப்போ அந்த 10th லீவ்லேயே என்னை ஆட்கொண்டதுனால அதெல்லாம் காட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இப்படி இருக்குது. நான் வந்து அந்த +1 +2 படித்து முடித்து வெளியே வரதுக்குள்ள எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வேறு சில என்னுடைய உறவினர்கள் லிங்கில் நிறைய பிரச்சனை தடைகள்லாம் தாண்டி வந்தேன். எனக்கு அது மாதிரி வந்திருக்கக்கூடாது. பட் ஒரு படிக்கிற புள்ள ஒரு +1 +2 படிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு நான் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த போராட்டங்களை வந்து என்னுடைய சித்தர் பெருமக்கள் வந்து நம்ம கூட இருந்து கை காட்டி நல்லபடியாக படிக்க வச்சு வெளியே வந்தாங்க. ஸ்டேட்டில் 3rd பாஸ் பண்ணேன். நான் +2ல ஸ்டேட்டில் 3rd பாஸ் பண்ணேன். ஆனால் அந்த +1 +2 படித்து முடிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் தடங்கள். அது நினைச்சே பார்க்கணும். இப்போ நினைச்சாலும் அதெல்லாம் ஏன் நமக்கு இப்படிலாம் நடந்தது, இது பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான் இருக்கும். பட் அது எல்லாம் சித்தர்கள் கரெக்டாக கொண்டு வந்து காட்டி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு சகுனத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது. அப்பா வந்து அன்னைக்கு கூட்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரச மரத்தை சுற்றி தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் உடைச்சது நெகட்டிவ் காட்டி கொடுத்துக்கிறது. பையன் வந்து எல்லாரும் மாதிரியும் +1 +2 படித்து பாஸ் பண்ணிட முடியாது, அவனுக்கு நிறைய ஹர்டல்ஸ் வரும், நிறைய தடங்கள் வரும், சொந்தக்காரங்க மூலமாக ரிலேட்டிவ்ஸ் மூலமாக இந்த மாதிரிலாம் அவனுக்கு நெகட்டிவ்லாம் வரும், நிறைய பிரச்சனைகளை தாண்டி அந்த குழந்தை படிச்சுட்டு வரணும்ன்றது அட்வான்ஸாக அன்னைக்கு தேங்காய் காட்டி கொடுத்தது. அது எனக்கு அப்போ தெரியல. அப்புறம் சித்தர்கள் எனக்கு உணர்த்தினாங்க. எப்போ உணர்த்துறாங்க? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உணர்த்தினாங்க. அப்புறம் வந்து அந்த சகுன சாஸ்திரத்தை பற்றி நான் ரீசர்ச் பண்ணும்போது இந்த தேங்காயை பற்றி தேங்காய் உடைக்கிறது எப்படி சகுனத்தை எல்லாம் காட்டுக்கிறது, நல்லதை காட்டுக்கிறது, கெட்டதை காட்டுக்கிறது பார்க்கும்பொழுது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய லைஃப்லேயே இதை எனக்கு காட்டி கொடுத்தார்கள். நான் உண்மையிலேயே வந்து டிகிரி படித்ததோ மற்றதோ எல்லாம் கூட இல்லை. அந்த +1 +2 படித்த காலத்தில் நான் சந்தித்த தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து அன்னைக்கு பிள்ளையார்கிட்ட உடைச்ச தேங்காய் காட்டி கொடுத்தது. அப்போ அன்னைக்கு தேங்காய் எப்படி உடைஞ்சா எல்லாம் இருக்குன்னு அந்த புக்கில் சித்தர்கள் புக்கில் எழுதிதாங்க. அது அப்படியே நடந்து என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய பெருங்கனையினாலும் சித்தரோட பெருங்கனை அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தேன் நான். அது வேற விஷயம். பட் காட்டி கொடுக்குதா இல்லையா? நிறைய விஷயங்கள் காட்டி கொடுக்கும். நீங்கள் இப்போ பாருங்கள், டைவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பொண்ணு பார்க்க போனதுலேருந்து மாப்பிள்ளை பார்க்க போனதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் காட்டி கொடுத்துட்டே இருக்கும். நல்லா உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். இது போகிற போக்கில் பார்த்தா தெரியாது. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக திங்க் பண்ணி முதல்ல பொண்ணு பார்க்க போனோம், இல்லை முதல்ல மாப்பிள்ளை பார்க்க போனோம், நாம் போனோம், அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, நாம் பண்ணோம், இது பண்ணோம், தாலி வாங்க போனோம், புடவை வாங்க போனோம், துணிமணி வாங்க போனோம், நிச்சயதார்த்தம் பண்ணோம், ஒப்புதாமம் பண்ணோம். அப்போல்லாம் என்ன நடந்தது கொஞ்சம் அப்படியே அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய 1 இல்லை 2 இல்லை பல வகையில் காட்டி கொடுத்துருப்பார். இது வேண்டாம், இது சரியில்லை, இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு முன்னாடியே காட்டி கொடுத்துருப்பார். சத்தியமாக காட்டி கொடுப்பார். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி அதை பார்க்கணும். நியூட்ரல் மைண்டில் பார்க்கணும். பாசிட்டிவும் பார்க்கக்கூடாது, நெகட்டிவும் பார்க்கக்கூடாது. இப்படிலாம் காட்டுவாங்க அப்படி பார்க்கக்கூடாது, இப்படிதான் காட்டாதாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. நியூட்ரலாக என்ன நடந்தது ஆஸ் இட் இஸ், அப்படியே ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி. நம்ம எப்படி கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணும்பொழுது மூச்சை பாருங்கன்னு சொல்லுவோம். எப்படி பார்க்கணும்? தேர்ட் பார்ட்டி மாதிரி பாருங்க. நீங்கள் யாரோ ஒரு ஆள் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க. டாக்டர் ஏதோ பேசுகிறாரு, நாம் பார்க்குறோம். டாக்டர் ஃபர்ஸ்ட் பர்சன், நம்ம செகண்ட் பர்சன், நாம் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் மூச்சு காற்று பாருங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் யாரோ மூக்கு வழியாக காற்று இப்படி போகுது, ரைட்டில் போய் லெஃப்ட்டில் வருது, லெஃப்ட்டில் போய் ரைட்டு வருது, நேரில் வருது, ரெண்டுலேயும் போய் 2ல் வருது. ஒரு நேரம் லெஃப்ட்லேயே போகுது, ஒரு நேரம் ரைட்லேயே போகுது, இன்னொரு பக்கம் திருப்பி 2லையும் போகுது, மாறி மாறி போகும். இது வேடிக்கை பார்க்கணும். அப்படியா? சினிமா பார்க்குறீங்களா? அது மாதிரி சீரியல் பார்க்குறீங்களா? அது மாதிரி அப்படியே பார்க்கணும். அப்படியா? இப்படி போறியா? ரைட்டில் போறியா? லெஃப்ட்டில் போறியா? ஓகே. 2லையும் போறியா? ரைட்டில் போய் லெஃப்ட் வரியா? லெஃப்ட்டில் போய் ரைட் வரியா? ஓகே. அப்படியா? ஓகே. அப்படி பார்க்கணும். அப்போ நீங்கள் வேறு ஏதாவது தாட் ஃபார்ம் உள்ள வரும். தேர்ட் ஃபார்ம் வரும்போது திருக்கும் அகைன் அதுக்கே வரணும். இப்படியே நீங்கள் பார்த்து வந்துட்டோம். இப்படி நீங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது அந்த விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த சகுனங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து கரெக்டாக காட்டி கொடுக்கும், எல்லா கட்டணைகளையும் காட்டி கொடுக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்காக டைவர்ஸ் கேஸ் சொன்னேன். எக்ஸாம்பிளுக்காக இது எல்லாத்துலேயுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அப்போது திங்க் பண்ணி பாருங்க. இந்த லைஃப் சோபிக்காது, இது பிரச்சனை வரும், இவங்க வாழ மாட்டாங்க, இது கோர்ட்டு கேஸுன்னு போய் வரும், இந்த மாதிரிலாம் நமக்கு லிட்டிகேஷன் வரும்ன்றத
இண்டிகேஷன் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 முறையாக காட்டி கொடுக்கும். மினிமம் நான் சொல்றேன், மினிமம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பொண்ணு வீட்டுக்காரா இருந்தாலும் யோசனை பண்ணி பாருங்க, மாட்டு வீட்டுக்காரா இருந்தாலும் யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா காட்டி கொடுக்கும். அப்ப நாம அது என்ன, அதை நாம உணராமல் உணர்ந்து அதை கரெக்டா பண்ணினா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்லை இது சரியா முறையா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணிருக்கலாம். அப்ப அதை நம்ம பண்ணலை அப்படின்னும் போது சகலத்தை நாம் புறக்கணித்து இருக்கின்றோம், சகலத்தை நாம் புரிந்திருக்கவில்லை, சகலத்தை நாம் தெரிந்திருக்கவில்லை, சகலத்தை நாம் அடாப்ட் பண்ணலை, மறிக்கிற. கடவுள் சகலம் கொடுக்குறாருன்னா ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு, மறிக்கிறார். அதில் இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, ஆனால் பெரியவங்க பற்றி மறிக்க மாட்டாங்க. அது இந்த காலத்து பிள்ளைங்க கண்டிப்பாக மறிக்கிறது. அப்போ இது மறிக்கலைன்னா என்ன ஆகும், பின்னாடி ஒரு காலத்தில் கஷ்டப்படுவாங்க. அப்போ நினச்சி வைப்பாங்க, ஐயோ அப்பவே அப்பா சொன்னாரே, அம்மா சொன்னாங்களே, நாம தானே கேட்காத போயிட்டோம். இப்போ இல்லை. அப்போ கடைசியில் ஞானம் என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு பாடம் கற்றுக்குறோம். ஆனால் முன்னாடி காட்டி கொடுப்பாங்க. எந்த அப்பா அம்மாவுமே நல்லா தான் சொல்லுவாங்க, பெரும்பாலும் 99%. சில அப்பா அம்மாவுக்கு தப்பாக சொல்லுவாங்க, அது டியூ டு பேட் கர்மா அப்படி சொல்லுவாங்க, அது வேறு. பட் 99% ஆஃப் த பேரண்ட்ஸ் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், டெடிகேட் பண்ணணும் எல்லா பேரண்ட்ஸும். ஆனால் அவங்க பேச்சை நிறைய பேர் கேட்கறது இல்லை. அப்புறம் ஒரு காலத்தில் அவங்க உணர்வாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக எப்போ உணர்வாங்கன்னா, அவங்க வயிற்றுல குழந்தை பிறந்து அவங்க பிள்ளைங்க அன்னைக்கு ஒரு ரிவர்ஸ் ரிவீட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தெரியும், அடாடா நம்ம அப்பா அம்மா சொன்னாங்களே நம்ம கேட்கா போயிட்டோமே, அதாவது பார்த்தியா நம்ம பிள்ளை இப்படி பண்ணுறான், நம்ம பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபீல் பண்ணுவோம். அன்னைக்கு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ இப்போ டைவர்ஸ்ன்ற கேஸ் ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. டைவர்ஸால் பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துக்காங்க. டைவர்ஸாக பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் டே 1 இருந்து ஒரு பொண்ணு இருக்குது அதை பார்க்கலாம், ஒரு மாப்பிள்ளை இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, அன்னையிலிருந்து இன்னைக்கு இருக்க நடந்த நிகழ்வுகளை அப்படியே கொஞ்சம் அசை போட்டு பாருங்க, போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லையும் சரி, பொண்ணு வீட்லையும் சைட்லையும் சரி, இது வேண்டாம், இதை விட்டுடுங்க, இது செட் ஆகாதுன்றத மினிமம் 3 டைமாவது காட்டி கொடுப்பார் கடவுள். கடவுள் கருணை உள்ளவர், கடவுள் மிக பெரும் கருணையாளர், கடவுள் அன்பே உருவானவர், அன்பே சிவம், அன்பே கடவுள். இவ்வளோலாம் சுட்டு கடவுள் சோதிக்கிறாருன்னு சொன்னால் தப்பு தானே? அப்போ எது உண்மை? ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்கும். இது உண்மையா அது உண்மையா? ரெண்டையும் உண்மையா? எப்படி? இது ஒன்று தானே உண்மையாக இருக்கும். அது ஹையர் லெவல் ட்ரூத், அது வேறு சமாச்சாரம். ஹையர் லெவலை பற்றி இப்போ நான் பேசலை. ஹையர் லெவலில் எதுவுமே தப்பு கிடையாது. ஹையர் லெவலில் எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே ரைட்டும் கிடையாது. அது இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. அது பிஹெச்டி சப்ஜெக்ட். இப்போ நம்ம 1ஆம் கிளாஸில் இருக்கோம். ஹையர் லெவல் போயிட்டிங்கன்னா, ஹையர் பிளேனுக்கு போயிட்டோம்னா எதுவுமே தப்பும் கிடையாது, எதுவுமே சரியும் கிடையாது. அது இல்லாமல் வேற அது. அதை இப்போ நம்ம பாயிண்டே போட்டுக்கணும். இப்போ லோயர் லெவல்லையே பேசுவோம், எது சரி எது தவறு. இப்படி பேசணும்னா குறைந்தபட்சம் மினிமம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 3 தடவை உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும். இது உறவு வேண்டாம், இதை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டாருக்கும் காட்டி கொடுத்துருக்கோம், மாப்பிள்ளை வீட்டாருக்கும் காட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அதை இக்னோர் பண்ணிடுவோம். மாப்பிள்ளை ஃபாரின்ல வேலை செய்கிறாரு, மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, மாப்பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, இவ்வளோ சம்பாதிக்கிறாரு. நீங்கள் ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணியிருக்கீங்க, எந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுமோ அதை விட்டுட்டு இருக்கீங்க. பொண்ணு அப்படிதான், இந்த பொண்ணு இப்படி நல்லா இவ்வளோ டவுரி கொடுக்குறாங்க, இவ்வளோ டவுரி வருது, இவ்வளோ கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, பங்களா கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இவ்வளோ அப்படி இப்படிலாம் போய் பில்டப் ஆகி அதில் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அதுக்காக போயிட்டு அது விழுந்துடுவீங்க. அப்புறம் ஒரு காலத்துக்கு இருப்பாங்க, அட்டாடா இதை போய் கட்டினே, அது பேசாமல் இல்லாதவங்ககிட்ட ஒரு ஏழை பொண்ணு கட்டியிருந்தா கூட ஆயிருந்துருக்குமே, தெரியாத நான் தப்பு பண்ணேன், அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. பட் இது வேண்டாம், இந்த உறவு வேண்டான்னு குறைஞ்சபட்சம் 3 பேர் வாயில் ஏதாவது 3 வகையில் அது சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கு. நல்லா நோட் பண்ணி பாருங்க, நோட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இப்போ சொல்ல வேண்டாம், நல்லா பொறுமையாக அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அப்படியே உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வகையில் யாராவது உங்கள் வகையில் கண்டிப்பாக இறைவன் காட்டி கொடுத்துருப்பார், இந்த உறவு வேண்டாம், இதை விட்டுடு அப்படின்னு சொல்லி. நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க. இந்த பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கு, இந்த பொண்ணு இவ்வளோ சீரை கொண்டு வருது, இந்த பொண்ணு பேரில் வீடு இருக்குது, இந்த பொண்ணு பேர் நகை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு பேரில் இன்னும் இந்தந்த சொத்துக்கள்லாம் இருக்குது, இதுல பாகம்லாம் வரும். இது மாதிரி நீங்கள் ஒரு கிரிட்டேரியா வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கிரிட்டேரியெல்லாம் அப்படி இப்படி சரி இந்த பொண்ணை கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டிக்கிட்டீங்க. இது வேண்டாம்ப்பா விட்டுடுங்க, உங்களுக்கு சிண்டிகேஷன் கண்டிப்பாக காட்டும், விட்டுரும். அப்புறம் நாம் கஷ்டப்படுறோம், பஞ்சாயத்து, பைசல், கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு அப்படின்னு நம்ம அதோட போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக இதை பாருங்கள், இது உதாரணம் தான். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள்.
உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். சகுனம் தான், சகுனம் உண்மை தான். அது கிறிஸ்டல் இருக்கிறவங்க பயப்படவே வேண்டாம். பிகாஸ் ரொம்ப அட்வான்ஸாக காட்டி கொடுத்து அது வெளியே வரத்துக்கு வழியையும் காட்டி கொடுக்கும். கிறிஸ்டல் உங்கள் கையில் இருக்கிற இறைவனே உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ கிறிஸ்டலை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த சகுனத்தை பற்றி பயப்பட வேண்டாம். பட் சகுன சாஸ்திரம் உண்மைன்றதை ஒத்துக்கோங்க. உண்மை அது. நீங்கள் ஒத்துக்கலைனாலும் உண்மை தான் அது. எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும். எல்லா மதத்தினருக்கும் சகுனம் பொருந்தும். அதனால் சகுனங்களை மதிங்க. சகுனம் அப்படின்றது மூடநம்பிக்கை கிடையாது. கடவுள் உங்களுக்கு பின்னாடி வரப்போகின்ற ஒரு நெகட்டிவான விஷயத்தை உங்களுக்கு அட்வான்ஸாக போர்ட்டல் பண்ணி அட்வான்ஸாக உங்களுக்கு முன்னே உணர்த்தி இதிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க, இதை வேண்டாம். பிகாஸ் உங்களுடைய பேட் கர்மாவில் தான் நடக்குது. நல்லா பாருங்க. கடவுள் கருணையில் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய பேட் கர்மாவில் இது நடக்க போகுது. ஆனால் இதை கொஞ்சம் சில பரிகாரங்கள் பண்ணி, சில மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கொடுத்து, சில பரிகாரங்கள் பண்ணி, சில தான தர்மங்கள் பண்ணி நீங்கள் அதை கிளியர் பண்ணிடுங்க. அப்போது நீங்கள் அந்த கிறிஸ்டல் கிட்ட நீங்கள் வேண்டும் பொழுது நீங்கள் இந்த டைமில் என்ன பரிகாரம் பண்ணணும், இல்லை யாருக்கு தானம் பண்ணணும், யாருக்கு தர்மம் பண்ணணும், யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கிறிஸ்டல் காட்டி கொடுக்கும். இறைவன் காட்டி கொடுப்பார். ஆமா, இந்த தர்மம் பண்ணு, இந்த தர்மம் பண்ணனால உங்களுக்கு குட்கர்மா வரும், அப்போ இது நியூட்ரலைஸ் ஆகிடும். இந்த தானம் பண்ணு, இது செய்யறதுனால உங்களுக்கு இந்த குட்கர்மா வரும், அந்த குட்கர்மா வச்சு இதை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு நீ இந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணு, இது செஞ்சீங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு குட்கர்மா சம்பாதிக்க வைக்கணும். அது ஏன்னா குட்கர்மா தான் பேட் கர்மா அழிக்க முடியும். குட்கர்மா தான் பேட் கர்மா அழிக்க முடியும். குட்கர்மா தவிர வேற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அழிக்க முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஒன்று டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். நல்ல ஆற்றலை கற்றதாக மாற்ற முடியும், கற்றாற்றலை நல்லதாக மாற்ற முடியும். ஆற்றலை மாற்ற தான் முடியும், ஒழிய அழிக்க முடியாது. ஆற்றல் மாறா கோட்பாடு நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸில். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவை மாற்ற முடியும். அடிக்கிறதுன்ற இல்லை தப்பு. அந்த அடிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம், பேச்சு வாக்குல சொல்றோம், அடிக்கிறோம் நீக்கிறோம். அப்படி கிடையாது. நல்ல கர்மாவை கெட்ட கர்மாவை நம்ம மாற்றிக்கிறோம், கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவும் நம்ம மாற்றிக்கிறோம். நல்ல கர்மாவை கெட்ட கர்மாவை நம்ம மாற்றிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவை மாற்றிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ரெண்டுமே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அந்த கெட்ட கர்மா நமக்கு இதை காட்டுது, இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி, ஏதோ தானம் பண்ணி, ஏதோ தர்மம் பண்ணி, ஏதாவது பரிகாரம் பண்ணி, ஏதாவது ஒரு மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம சைடில் பாசிட்டிவ் சைடு ஏதோ ஒன்று பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த எனர்ஜியை வாங்கி அந்த எனர்ஜி வாங்கி நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். அது என்ன பண்ணணும் கிறிஸ்டல் கரெக்டாக வழிகாட்டும். ஸோ சகுனம் அப்படின்றது நமக்கு பின்னாடி வரப்போகின்ற ஒரு துன்பத்தை, ஒரு பிரச்சனையை முன்னாடியாக காட்டி கொடுத்து இருந்து வெளியே வரத்துக்கு நான் வழிகளையும் கரையில் நான் சொல்றேன், நீ ஃபாலோ பண்ணி வெளியே வந்த ராஜா அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை இக்னோர் பண்ணாதீங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன செய்யணும் செஞ்சு அது வெளியே வாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். கிறிஸ்டல் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது இன்னும் கூடுதல் பெனிஃபிட். அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் முன்னாடியே காட்டும், வெளிவரத்துக்கு வழியும் காட்டும். ஸோ சகோதரி கிறிஸ்டல் கையில் வச்சிருக்கனால இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. அது வரப்போகின்ற நெகட்டிவ்ஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் அது லைவ்ல பார்க்க முடியலன்னா கிளாஸ்ல யூடியூப்ல பாக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். நீங்க யூடியூப்ல தான் பாக்குறீங்கன்னு, பட் அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. இது நில் ஆயிடும், ஒண்ணுமே இல்லாம ஆயிடும், சரியாயிடும். டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். நாளை நான் மீண்டும் சந்திப்போம். ரைட்? நன்றி, வணக்கம். கிறிஸ்டல் வச்சீங்கன்னா கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு.
காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. உண்மையே நன்றி. நன்றிங்க ஐயா.